इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसंग्रहम्. பிரயோக விதிக்கு சககாரங்களாக இருக்கக்கூடிய ஸ்ருதி முதலியதான கிரமபோதக பிரமாணங்கள், அந்த கிரமபோதக பிரமாணங்களுடைய விஷயத்துல நாம சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஸ்தானம் அப்படிங்கிறதான ஒரு பிரமாணம், ஸ்ருத்யர்த்த பாட அப்படிங்கிறதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடியதான நான்காவது பிரமாணம் ஸ்தான பிரமாணம். இந்த ஸ்தானம்னா என்னது அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்றார். ஸ்தானம் நாம உபஸ்திதி. இதே மாதிரியான ஒரு ஸ்தான பிரமாணம் அங்கத்துவ போதக பிரமாணங்கள்லயும் வந்தது. அதுவும் நாலாவது தான். அதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு? அது அந்நியதராகாங்ஷா ரூபமானது இருந்தது, இது உபஸ்திதி. அந்த இடத்துல தேச சாமானியம் ஸ்தானம்னு பார்த்தோம். இங்க வெறும் உபஸ்திதி. அந்த உபஸ்திதி எப்படி வேணா வரலாம். எப்படின்னு பாருங்க. யஸ்ய ஹி தேசே யஹா அனுஷ்டீயதே தத்பூர்வதனே பதார்த்தே கிருதே சயேவ பிரதமம் உபஸ்திதः பவதி இதி யுக்தம் தஸ்ய பிரதமம் அனுஷ்டானம். நமக்கு அடுத்தடுத்து அனுஷ்டானங்கள் பண்ணுவோம் இல்லையா, பதார்த்தங்களுடைய அனுஷ்டானம் பண்ணுவோம். இதை நம்ம பார்த்தோம், கடைசியாவோட பார்த்தோம். எப்படின்னு சொன்னா, ஆச்சமனம் பண்ணினா அடுத்தாப்புல உடனே கை கொட்டுக்கு தானா போயிடுறது, சுக்லாம்பரதன்னு போயிடுறது. அப்போ முந்தின பதார்த்தத்தை நாம அனுஷ்டானம் பண்ணினால் அதுவே நமக்கு அடுத்த பதார்த்தத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு ஸ்மரணமாவும் இருக்கு. அப்போ யஸ்ய ஹி தேசே யஹா அனுஷ்டீயதே பூர்வதன பதார்த்தா, அதுதான் இங்க சொல்ற. தத்பூர்வதனே பதார்த்தே கிருதே அனுஷ்டிதே சயேவ இத்யுக்தே அக்ரிமஹ பதார்த்தः ஏவ பிரதமம் உபஸ்திதோ பவதி. ரெண்டாவதா இருக்கக்கூடிய, அதாவது முதல் கர்மாவை அனுஷ்டானம் பண்ணும் பொழுது அடுத்தாப்புல அந்த ரெண்டாவது எதிர்க்கு அது உபஸ்திதி வந்துடும், தானாவே வந்துடும். பிரதமம் உபஸ்திதோ பவதி இதி யுக்தம் தஸ்ய பிரதமம் அனுஷ்டானம். அதற்குதான் ஒரு உதாரணம் சொல்றதுக்காக ஆரம்பிச்சோம். அதுக்கு சில விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கவே நிறுத்தினோம். என்ன விஷயம்னு பார்ப்போம். சாத்தியஸ்கிரஹா அப்படிங்கிறது சில கர்மாக்களுடைய பெயரா இருக்கு. அதாவது விகிருதி கர்மா. எந்த கர்மாவானது ஒரே நாள்லயே ஆரம்பிச்சு அதே நாள்லயே முடிவடைகிறதோ அதுக்கு சாத்தியஸ்கிரம்னு பேர். சத்யா, சத்யான்னா உடனேன்னு அர்த்தம். அன்னைக்கு ஆரம்பிச்சு அன்னைக்கே முடிஞ்சிடும். இப்படி சில கர்மாக்கள் உண்டு, விகிருதி கர்மாக்கள் தான். இப்போ நாம அந்த மாதிரி ஒரு கர்மாவை எடுத்துட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜோதிஷ்டோமகா இருக்கு இல்லையா, இந்த ஜோதிஷ்டோமத்துல அங்கமாக சோமயாக தான் ஜோதிஷ்டோமகா, அதுல அங்கமாக பசுயாகங்களை அனுஷ்டிக்கிறோம். எந்தெந்த பசுயாகங்களை அப்படின்னு கேட்டால், அக்னிசோமியா ஒண்ணு, சவனீயா ஒண்ணு, ஆணுபந்தியா ஒண்ணு. இப்படி மொத்தம் 3 பசுயாகங்களை நாம ஜோதிஷ்டோமத்துக்கு அங்கமாக அனுஷ்டிக்கிறோம். இதுல இந்த அக்னிசோமியான்னு இருக்கே, இதுதான் பிரகிருதி பசுயாக. பசுயாகங்களுக்கெல்லாம் இதுதான் பிரகிருதி. இதை நாம 4வது நாள் அனுஷ்டானம் பண்றோம் ஜோதிஷ்டோமத்துல. அந்த 4வது நாளுக்கு ஔபவசத்தியம் அஹஹான்னு பெயர்.
அதன் பிறகு 5வது நாள்ல சவனீயா, அன்னிக்கே கடைசியில ரொம்ப கடைசியில, அதாவது அவபிரதங்கள்லாம் ஆன பிறகு ஆனுபந்தியா பசுயாக அது அனுஷ்டிக்கிறோம். இப்படி கிரமமா இருக்கு. இப்போ இந்த ஜோதிஷ்டோமத்துல என்னென்னலாம் பண்ணினோமோ அத்தனையும் அந்த விகிருதி யாகா ஒண்ணு பண்ண போறோமே, சத்யஸ்கிரகான்னு. சத்யஸ்கிரகாங்கிற யாகத்துடைய பேர் இல்லை, அது ஒரே நாள்லயே பண்ணக்கூடியதுங்கிறதுனால அந்த சத்யஸ்கிரம் பேர், சாத்தியஸ்கிரம்னு பேர். இந்த சாத்தியஸ்கிரம் அப்படிங்கிறது ஒரு நாள்ல பண்ணக்கூடிய விகிருதிக்கு பேர். எல்லா விகிருதிக்கும் இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ ஒரே நாள்ல முடியக்கூடியது எல்லாத்துக்குமே. அந்த விகிருதி யாகத்துல நம்ம அத்தனையும் பண்ணி ஆகணும். ஜோதிஷ்டோமத்துல பண்ணின அத்தனை அங்கங்களையும் பண்ணிடணும், ஒரே நாள்ல முடிஞ்சிடும். அதுக்குன்னு பிரயோக கிளிப்தியும் இருக்கு. எப்படி 5 நாள்ல பண்ணக்கூடியதை எப்படி நீங்க ஒரே நாள்ல பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்குன்னு எப்படி பண்ணணும், எதெல்லாம் தந்திரமா பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே நமக்கு வகுத்து கொடுத்துருக்கான பிரயோகத்தை நமக்கு பண்ணி கொடுத்துருக்கா. சரி, இப்போ அதுல இந்த 3 பசு யாகங்களையும் பண்ணணும் இல்லையா? ஜோதிஷ்டோமத்துல பண்ணினதெல்லாம் ஒரே நாள்ல பண்றோம் சொன்னா அந்த ஒரு நாள்ல இதையும் பண்ணணும். அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, சக பசுன் ஆலபேதான்னு. அதாவது இந்த 3 பசு யாகங்களையும் ஒரே சமயத்துல பண்ண வேண்டியது. அக்னி சோமத்தையும் சவனியத்தையும் ஆனுபந்தியத்தையும். அதுவும் அந்த சகபசுவின் ஆலபேதாங்கிற அந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்ட ஒரு தேசம் இருக்க, ஒரு ஸ்தானம், அது எங்கேன்னு கேட்டால் சவனிய காலத்துல. புரியுறதா? ஜோதிஷ்டோமத்துல சவனிய காலகாங்கிறது எந்த நாள்ல வந்தது அப்படின்னு கேட்டால் 5வது நாள்ல சுத்தியாஹஸ்ல வந்தது. இப்போ இந்த ஜோதிஷ்டோமத்தை நாம ஒரே நாள்ல விகிருத்தியில அனுஷ்டிக்கும் பொழுது என்ன ஆறுதுன்னு பாருங்கோ. வரிசையா அந்தந்த நாட்கள்ல பண்ண வேண்டிய கர்மாக்கள் அடுத்தடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். எங்கே? விகிருத்தியில. புரியுறதா இது? அப்போ ஔபவசத்திய தினத்துல 4வது நாள்ல அனுஷ்டிக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு காலத்துல வரும். சாத்தியஸ்கிரத்துல இப்போ ஒரு பகல் பொழுதோ இல்ல மத்தியான பொழுதோ ஏதோ ஒரு காலத்துல வரும் இல்லையா? அதுக்கு அடுத்தாப்புலதான் சவனீய தினத்துல பண்ண வேண்டிய கிருத்தியங்கள் எல்லாம் பண்ணுவோம். அதாவது 5வது நாள் சுத்தியாஹஸ். இப்போ கேள்வி என்னது, இந்த சாத்தியஸ்கிரத்துல விகிருத்தியில அக்னிசோமிய தின கிருத்தியம் வருதா இல்லையா? அந்த சமயத்துல அக்னிசோமியத்தை பண்ணணுமா, அல்லது சகபசுனாலபேதங்கிற வாக்கியம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இந்த 5வது நாளினுடைய கிருத்தியம் பண்றோமே, அதாவது சுத்தியாஹசனுடைய கிருத்தியம், அந்த சமயத்துல பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த தினத்துல தான் பண்ணணும். ஏன்னா இந்த வாக்கியம் அதுதானே போதிக்கிறது. சகபசுனாலபேதாங்கிற வாக்கியம் பிரகிருதியில எப்படி இருக்கோ அதை பார்த்து நீ இங்க பண்றதா இருந்தால் ஔபவசத்தியமா அந்த அஹஸுக்கு சம்பந்தப்பட்ட கிருத்தியம் எந்த காலத்தை பண்ணுவியோ நீ அங்க அக்னிசோமம் பண்ண வேண்டி வரும். அதே மாதிரி சவனீய சம்பந்தமான கர்மாக்கள் பண்ற காலத்துல சவனீயம், அதாவது பாருங்க 5வது தினம் என்னது? சுத்தியாக. அந்த தினத்தினுடைய பிரயோகம் நடக்கிற காலத்துலதான் சவனீயம் பண்ண வேண்டியதான வரும். இதெல்லாம் எப்போ? பிரகிருத்திலிருந்து அப்படி எடுத்திருந்தால். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக இந்த 3 பசு கர்மாக்களையும் ஒரு இடத்துல பண்ணணும். அந்த ஒரு இடம் எது? சவனீய தேசா, அதாவது சுத்தியாஹஸ். சுத்தியாஹஸ் தினத்துல வரக்கூடிய பிரயோகங்கள் நாம எந்த காலத்துல அனுஷ்டிக்கிறோமோ அன்னைய பொழுதுல ஒரே நாள் தானே, அன்னைக்கு ஒரே நாள்ல எந்த சமயத்துல சுத்தியாஹசனுடைய கர்மாக்களை கிருத்தியங்களை பண்றோமோ அந்த சமயத்துல 3 பசுக்களையும் நாம அனுஷ்டிக்க வேண்டியது. இது புரிஞ்சிருக்கா எப்படின்னு? பிரயோகா எப்படின்னு நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? சம்சயம் இல்லை. சரி, இதுதான் இங்க விஷயம். இப்போ இந்த நம்ம எல்லா பசுக்களையும் எந்த இடத்துல பண்ண போறோம்? சவனீய காலத்துல பண்ண போறோம். சரியா? இப்ப பிரகிருதியில நம்ம பார்க்கலாம், 5வது நாள்ல
ஆஸ்வின கிரகான் இருக்கு. நம்ம கூட இந்த ஆஸ்வினஹா தசமோ கிருஷ்யத்தை அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பாடத்திலிருந்து வச்சுட்டு பார்த்தால் திருத்தீய ஸ்தானம் கிடைக்கும். ஆனா வாக்கியமே இது தசமஸ்தானத்துல கிரகிக்கணும்னு சொல்லப்பட்டதுனால ஆஸ்வின கிரகா தசமஹா பவதி, ஆஸ்வின கிரக கிரகணம் தசமஸ்தானே பவத்தின்னு நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? சரி, அந்த ஆஸ்வின கிரக கிரகணானந்தரம் பிரகிருதோ ஜோதிஷ்டோமே சவனீய அனுஷ்டிதா. சரியா? இப்போ நீங்க பாருங்க, சவனீய காலத்துல இந்த 3 பசுக்களும் நாம அனுஷ்டிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சது. சரியா? சவனீய காலத்துல 3 பசுக்களும் அனுஷ்டிக்கணும். எந்த 3 பசுக்கள்? அக்னிஷோமியா, சவனீயா, ஆனுபந்தியா. இந்த கிரமம் தானே நம்ம பார்த்திருக்கோம் பிரகிருத்தில. நல்லா புரிஞ்சிருக்கா? சரி, இந்த 3த்தையும் நாம சவனீய காலத்துல பண்ணணும், அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய வாக்கியம் எது? சகபசூன் ஆலபேதா அப்படிங்கிற வாக்கியம். சரியா? சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. சவனீய காலத்துல அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு இந்த வாக்கியத்தினால தெரிஞ்சிருது. இப்போ நாம அனுஷ்டானம் பண்ண தயாராயிட்டோம் வச்சுப்போம். இப்போ இந்த சவனீய காலத்துல முதல்ல எந்த பசுவை பண்ணணும்? அக்னிஷோமியா. அக்னிஷோமி. அக்னிஷோமியா. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அந்த கிரமத்துல இருக்கு. அந்த கிரமத்துல இருக்கு. பிரகிருத்திலிருந்து அதிதேசமாயிட்டு விகிருதிக்கு வரும் பொழுது பிரகிருத்தில எந்த கிரமத்துல அனுஷ்டானம் பண்ணினோமோ அதே கிரமத்துல இங்கேயும் வந்து சேரும். சரிதானே? இப்படின்னு நமக்கு தோன்றது. ஆனா இங்க அப்படி பண்றது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ சவனீய காலத்துல நாம எல்லா பசுக்களையும் பண்ண போறோம் இல்லையா? இந்த சவனீய காலகாங்கிறது எதுக்கு அடுத்தாப்புல இருக்கு? ஆஸ்வின கிரக கிரகணானந்தரம். இப்போ ஆஸ்வின கிரகத்தை நாம பண்ணிட்டோம்னு வச்சுப்போம், அதாவது கிரகணம் பண்ணிட்டோம்னு வச்சுப்போம். அடுத்தது உடனே நமக்கு பிரகிருதியில பார்த்த அந்த ஸ்மரணம் வரும் இல்லையா? வந்தால் எந்த பசு நமக்கு ஸ்மரணத்துக்கு வரும்? இந்த ஆஸ்வின கிரக கிரகணம் அப்படிங்கிறது பிரகிருத்தில எந்த நாள்ல இருந்தது? அஞ்சாவது நாளோ நாலாவது நாள்? அஞ்சாவது நாள். அஞ்சாவது நாள் சுத்தியாகஸ்லதான் இருந்தது. சரி, இந்த ஆஸ்வின கிரக கிரகணானந்தரம் பிரகிருதியில எந்த பசு யாகத்தை நாம அனுஷ்டானம் பண்ணினோம்? அஞ்சாவது நாள் சொல்றோம் இல்லையா? அஞ்சாவது நாள்ல ஆஸ்வின கிரக கிரகணானந்தரம் எந்த பசுவை அனுஷ்டிச்சோம்? அக்னிஷோமித்தையா, சவனீயத்தையா, ஆனுபந்தியத்தையா? சவனீயத்தை பண்ணணுமோ? சமீச்சீனம், சவனீயம்தான். ஏன்னா 4வது நாள்ல அக்னிஷோமியத்தை, ஔபவ சத்தியம் மகா. 5வது நாள்ல 2, ஒன்னு சவனீயம், இன்னொன்னு ஆனுபந்தியம். சவனீயம் வந்து ஆஸ்வின கிரக கிரகணானந்தரம், ஆனுபந்தியம் கடைசியிலன்னு சொன்னோம், அவபிருதம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னோம். சரியா? இப்போ பிரகிருதியில நாம எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஆஸ்வின கிரக கிரகணானந்தரம் சவனீயா அனுஷ்டிதா. சரியா? இப்போ இது மனசை வச்சிருந்து இங்க பாருங்க, விகிருத்தியில இந்த ஆஸ்வின கிரக கிரகணம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோம். முடிஞ்சது வச்சிருந்தா அடுத்தது நமக்கு எந்த கர்மா உபஸ்திதம் ஆகும்? எந்த பசுயாக உபஸ்திதம் ஆகும் பிரகிருதியில பார்த்ததுனால? அக்னிஷோமியம் வந்து உபஸ்திதமா ஆகும். ஆனா சவனியம் சவனியம் தான் உபஸ்திதம் ஆகும். சவனிய யாகம் அதுதான் உபஸ்திதம் ஆகும். ஏன்னா பிரகிருதியில நம்ம அப்படிதான் அனுஷ்டானம் பண்ணிருக்கோம். புரியுறதா இது? அதாவது சட்டுன்னு மனசுக்குள்ள வந்து அக்னிஷோமியன்னு தோணும், ஆனா சவனியம் தான் வந்து உபஸ்திதமா இருக்குன்னு. அதாவது அக்னிஷோமியான்னு ஏன் தோன்றதுன்னு கேட்டால், பிரகிருதியில அக்னிஷோமியா பசுயாக முதல்ல அனுஷ்டானம் பண்ணப்பட்டது. நமக்கு அதிதேசம் வரும்பொழுது அதே கிரமத்துல தானே வரும். அக்னிஷோமியா, சவனியா, ஆனுபந்தியா இதே கிரமத்துல தானே வரணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இந்த இடத்துல அந்த அனுஷ்டான காலம் வந்து மாறுபடுறது. எல்லாத்தையும் ஒரே இடத்துல பண்ண போறோம். பிரகிருதியில பண்ண மாதிரி தனித்தனியா இடத்துல பண்ண போறது இல்லை, ஒரே இடத்துல பண்ண போறோம். அதனாலதான் நான் அந்த சகபசுன்னு ஆலபேதான்னுங்கிற வாக்கியத்தையும் சொன்னேன். இந்த வாக்கியத்தினால நமக்கு என்ன விதிக்கப்படுறது? எல்லா 3 பசு யாகங்களும் ஒரு இடத்துல பண்ணும்படியா சொல்றது இந்த வாக்கியம். அது எந்த இடம்? சவனீயா.
सवनीयत्रि आश्विनग्रहणानन्तरं झटिति सवनीयस्यैव उपस्थितिर्भवति. இப்போ புரிஞ்சுதா? இப்போ நாம இந்த இடத்துல ஆஸ்வின கிரக கிரகணானந்தரம் சவனீய பசுவை அனுஷ்டிக்கிறோமே, இதற்கு எந்த பிரமாணம் காரணம் அப்படின்னு கேட்டால் உபஸ்திதி. இப்ப புரிஞ்சுதா? பிரகிருதியில நமக்கு எப்படி உபஸ்திதி இருந்தது, இப்போ இந்த லட்சணத்தை வச்சு பாருங்க, ரொம்ப நல்லா பொருந்தும். பாருங்க, யஸ்யஹி தேசே யஹா அனுஷ்டீயதே सवनीय देशे सर्वे पशुयागाः त्रयः अपि पशुयागाः अनुष्ठीयन्ते तत्पूर्वतने पदार्थे कृते. तत्पूर्वतने पदार्थेங்கிறதுனால நாம எதை எடுத்துக்கணும்? இப்போ आश्विन ग्रह ग्रहणम तदनन्तरं कः पदार्थः उपस्थितः भवति? सवनीयः. அதுதான் பாருங்க, तत्पूर्वतने पदार्थे कृते सएव प्रथमम् उपस्थितः भवति. सवनीयः एव प्रथमम् उपस्थितः भवति, न अग्निशोमीयः न वा आनुबन्ध्यः इति युक्तं तस्यैव प्रथमम् अनुष्ठानं. तस्यैव इत्युक्ते कस्यैव? सवनीयस्य. நல்லா புரிஞ்சுதா? இப்போ நாம அந்த பிரக்கிரியை பார்த்தோம் இல்லையா, பிரயோகம் பார்த்தோம் இல்லையா, அதைத்தான் மேற்கொண்டு அத்தையேவன் ஆரம்பிச்சு சொல்ல போறார். அதனால நம்ம பார்த்த அந்த சொல்லி கொடுத்த விஷயத்தை ஸ்மரணம் பண்ணிட்டே பங்கியை பார்த்தா சமன்வயம் ஆயிடும். நான் பங்கியை வாசிக்கிறேன், எங்க உங்களுக்கு சமன்வயம் ஆகலையோ அங்க எனக்கு கேட்கணும். அதையேவா. அதையேவா இत्युक्ते யஸ்மாத் உபஸ்திதி கிருத காரணாதேவ தஸ்ய பிரதமம் அனுஷ்டானம் தஸ்மாதேவ. அதாவது உபஸ்திதினால, उपस्थित्या प्रथमं तस्य अनुष्ठानं यस्मादुक्तं तस्मादेव. இப்ப புரிஞ்சுதா? இதுதானே யோசிச்சல் நீங்க, வேகமா சொல்லிட்டேன்னு. இப்ப புரிஞ்சுதா பங்கி அர்த்தம்? अतएव साध्यस्करे अग्निशोमीय सवनीय आनुबन्ध्यानां सवनीय देशे सह अनुष्ठाने कर्तव्ये. இந்த சக அனுஷ்டானம் எந்த வாக்கியத்தினால் நமக்கு விதிக்கப்பட்டது? சக பசூனாம் इति वाक्येन तदुक्तम्. अनुष्ठाने कर्तव्ये आदौ सवनीय पशोः अनुष्ठानम् इतरयोः अग्निशोमीय आनुबन्ध्ययोः पश्चात्. சரியா? இது புரிஞ்சிருக்கா? आचार्य एकः संशयः अत्र मम पुस्तके अत्र अतएव साध्यस्के एव साध्यस्क्रे वा तत्र रेफः वर्तते वा? साध्यस्क्रे. ओहो, साध्यस्क्रे. ततः परम् अनुबन्ध्यानाम् इति वर्तते. आनुबन्ध्यं वा अत्र? इत्येव अन्येषु ग्रन्थेषु वर्तते, अतः मया तथा उक्तम्. अस्तु, शोधनं करोमि. पंक्तेः अर्थः अवगतः वा? अवगतः आचार्य, अवगतम् आचार्य. तस्मिन् देशे इत्युक्ते सवनीय देशे आश्विनग्रहणानन्तरं, आश्विनग्रहस्य ग्रहणानन्तरम् इत्यर्थः. सवनीयस्यैव पशोः प्रथमम् उपस्थितिः. कथम्? அதுதான் விளக்கம் கொடுக்கிறார். तथा हि ज्योतिष्टोमे त्रयः पशुयागाः वर्तन्ते, अग्निशोमीयः सवनीयः. पश्यन्तु अग्रे किमस्ति? आनुबन्ध्यश्चेति. ते च भिन्नदेशाः प्रकृतौ भिन्नदेशे अनुष्ठीयन्ते. प्रकृतौ चतुर्थे दिने औपवसत्थे अह्नि अग्निशोमीयः, पंचमे दिने सुत्याः अहस्सु सुत्या अह्नि किं सवनीयः आनुबन्ध्यः इति. ते च भिन्नदेशाः. अग्रे तदेव तैः उच्यते. पश्यतु, अग्निशोमीयः औपवसत्थे अह्नि, सवनीयः सुत्याकाले, आनुबन्ध्यस्तु अन्ते. अन्ते इत्युक्ते कर्मणः अन्ते इत्यर्थः. पश्यन्तु अग्रे, साध्यस्क्रो नाम. सम्यक् अस्ति वा पुस्तके? तर्हि तत्रापि सम्यक् नास्ति वा? श्रीरामः वा? तत्रापि साध्यस्कः इत्येव नावेक्षितं. साध्यस्करः करः इति. एवम् एवम्, अस्तु.
साध्यस्क्रो नाम याग विशेषः याग विशेषः इत्युक्ते विकृतिः इत्यर्थः कस्य विकृतिः साध्यस्क्रः कस्य विकृतिः इत्युक्ते ज्योतिष्टोमस्य विकृतिः ज्योतिष्टोम विकृतिः इत्यत्र किं प्रमाणम् இந்த சாத்தியஸ்கிரஹா அப்படிங்கிற இந்த யாகா வந்து ஜோதிஷ்டோமத்துக்கு தான் விகிருதி ஜோதிஷ்டோமத்தினுடைய விகிருதி அப்படின்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா எந்த கர்மாவானது எந்த கர்மாவுடைய விகிருத்தின்னு சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல நாம பார்க்க வேண்டியது திரவிய சாதிருஷ்யம். சரியா? திரவியத்தை வச்சுன்னுதான் இது இதனுடைய பிரகிருத்தின்னு முடிவு பண்ணுவோம். சரி, திரவிய சாதிருஷ்யம் சொல்ல முடியலன்னு வச்சுப்போம். ரெண்டாவதாக தேவதா சாதிருஷ்யம் சொல்லணும். சரியா? இதுவும் முடியலன்னு வச்சுப்போம். அடுத்தடுத்து வேறு வேறு பிரமாணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு அந்த நாமதேயத்தை வச்சுட்டு கூட சொல்லிடுவோம். த்விதேவத்தியம், ரெண்டு தேவத்தை கொண்ட கர்மாவா, அப்போ ரெண்டு தேவத்தை கொண்ட கர்மா பிரகிருதி எதுன்னு பாரு, அதை வச்சு சொல்லிடுவோம். தேவதைகளுக்கு அதாவது உதாரணத்துக்கு பாருங்க, அக்னிஷோமி யா புரோடாசயாக இருக்கா இல்லையா, இது வந்து ஐந்திராட்ன புரோடாசத்துக்கு ஐந்திராட்ன யாகத்துக்கு புரோடாசமா இல்லைன்னா கூட சொல்றேன், ஏதோ மித்ராவருண தேவதாக்கமான ஒரு கர்மா இருக்குன்னு வச்சுப்போம். ரெண்டுத்துக்கும் ஒரே திரவியம் இல்லை, வெவ்வேறு திரவியம், ஆனாலும் பிரகிருதி விகிருதி பாவா உண்டு. எதை வச்சுண்டு அக்னிஷோமியாங்கிற பிரகிருதி ரெண்டு தேவத்தை, மித்ராவருணங்கிறது ரெண்டு தேவத்தை, அப்படி அந்த சங்கியை வச்சுண்டு ஒண்ணுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. தேவதா வாச்சக சப்தங்கள் இருக்கு, அந்த சப்தங்கள்ல எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்த்து அதை வச்சுண்டாவும் சொல்லிடுவோம். ஆனா இதுல நாம எடுத்தோம்னா இஷ்டத்துக்கு போயிட முடியாது. திரவியம், தேவதா, அப்புறம் த்விதேவத்தியமோ அல்லது அந்த சங்கியாவோ, இப்படி ஒவ்வொன்னா பார்ப்போம். அதுல ஒரு வகைதான் அவ்யக்தத்துவம். அவ்யக்தத்துவம்னா என்னது அப்படின்னு கேட்டால், இப்ப பாருங்க, கர்மாக்களுக்கு தேவதா சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா? அந்த தேவதாவே சொல்லப்படாத சில கர்மாக்கள் உண்டு. தேவதா ராஹித்யம், ஸ்வார்த்த, இதை எழுதி வச்சுக்கணும். ஸ்வார்த்த சோதித தேவதா ராஹித்யம் அவ்யக்தத்துவம். அதாவது ஸ்வார்த்தன்னா ஸ்வார்த்தே, கர்மாவில அங்கமாக தேவதாவானது ந சோதிதம் ந விஹிதம் இத்தியர்த்தா. இப்படி இருந்தால் அந்த கர்மாவுக்கு என்ன பேரு? அவ்யக்த கர்மான்னு பேர். புரியுறதா? விதி வாக்கியத்திலேயே அங்க தேவதை சொல்லப்பட்டிருக்காது, வேற எந்த பிரமாணம் தான் கிடைச்சிருக்காது. இப்படி பார்த்தா ஜோதிஷ்டோமத்துக்கு தேவதையே கிடையாதா அப்படின்னு கேட்டா, நீங்க நல்லா பாருங்க, ஜோதிஷ்டோமத்துல இந்த கிரக பாத்திரங்களுக்கு நம்ம கிரகணம் பண்றோம் இல்லையா, கிரக அபியாசான்னு சொல்லுவோம், அதுல தேவதை உண்டு. இந்திராய இந்திர கிரக, இந்திரனுக்கு உண்டான ஒரு கிரகா இப்படின்னு உண்டு. ஆனா அந்த ஜோதிஷ்டோமத்துக்கு கிடையாது. கிரக அபியாசத்துக்கு உண்டு, ஜோதிஷ்டோமத்துக்கு தனியா தேவதை சொல்லப்படலை. வித்தியாசம் புரியறதா இது? இந்த ஜோதிஷ்டோமத்துல கிரக அபியாசங்கள் பண்ணுவோம் இல்லையா, ஐந்திரவாஜவம் கிருண்ணாதி, மைத்ராவரணம் கிருண்ணாதி, இப்படிலாம் நம்ம வந்து இந்த சமச பாத்திரத்தை கிரகணம் பண்ணி வச்சுப்போமா இல்லையா, அந்த அதுக்கு கிரக அபியாசான்னு பேரு. அதுல தேவதை உண்டு. ஆனா பிரதான கர்மாவா இருக்கக்கூடியதான ஜோதிஷ்டோமத்திற்கு அதுக்கு தனியா தேவதை சொல்லப்படலை. புரியுறதா இது? அதனால அது என்னது? எப்பேற்பட்ட கர்மா? ஜோதிஷ்டோமஹா அவ்யக்தங் கர்மா. புரியுறதா இது? சரி, இப்போ இதுக்காக இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னா, இந்த சாத்தியஸ்கிரம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, ஒரு நாள்ல பண்ணக்கூடியது, இது ஜோதிஷ்டோம விகாரஹா அப்படின்னு விகிருத்தின்னு எதை வச்சுன்னு நாம முடிவு பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இங்கேயும் தேவதை இல்லை. அப்போ எந்த ஒற்றுமையை பார்த்து நாம இது ஜோதிஷ்டோமத்துடைய விகாரஹா அப்படின்னு சொல்றோம்? அவ்யக்தத்துவங்கிற சாதிருஷ்யத்தை பார்த்து, ரெண்டுத்துக்கும் தேவத்தை தனியா சொல்லப்படலைங்கிறதுனால அந்த சாதிருஷ்யத்தை பார்த்து இந்த விகாரத்துக்கு இந்த விகிருதிக்கு பிரகிருதி எது? ஜோதிஷ்டோமஹா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, எங்கெங்கெல்லாம் வந்து சுவார்த்த சோதித தேவதா இல்லையோ அந்த கர்மாக்களுக்கெல்லாம் பிரகிருதி எதுன்னு கேட்டா என்ன சொல்லிடணும்? ஜோதிஷ்டோமஹா அப்படின்னு சொல்லிடணும்.
புரிஞ்சுட்டா இப்போது? இவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரே வாக்கியத்தை சொல்லி கொடுக்குற பாருங்க. சச்ச அவ்யக்தத்வாத் ஜோதிஷ்டோம விகாரா. சச்சன்னு சொன்னா எது? விகிருதி. இந்த சாத்தியஸ்கிரமாக இருக்கக்கூடிய விகிருதியானது ஜோதிஷ்டோமத்தினுடைய விகாரமாக இருக்கு. எதனால நீங்க அப்படி சொல்றேன்? அவ்யக்தமாக இருப்பதுனால. அவ்யக்தம்னா என்னது? சுவார்த்த சோதிர் தேவதா ராஹித்யமேவ. அதுதான் இங்க சொன்னா. சச்ச அவ்யக்தத்வா ஜோதிஷ்டோம விகாரா. ஏன் இதை சொல்ல வேண்டியதா இருக்குன்னு சொன்னா, இப்படி சொன்னாதான் அந்த விகிருத்தியில ஜோதிஷ்டோமத்திலிருந்து 3 பசு கர்மாக்களும் அதிதேசமாகி வருகின்றனன்னு சொல்ல முடியும். அதுக்கு சொல்லிதானே ஆகணும். அதுக்காக தான் இவ்வளவு முயற்சி. சரியா? அத்தஹா பாருங்க. அத்தஹான்னா இப்ப என்ன அர்த்தம்? யஸ்மாத் அயம் சாத்யஸ்கிரஹா யாகஹ ஜோதிஷ்டோம விகிருதி பூதா தஸ்மாத் தஸ்மாத் தே த்ரயஹ அபி பசுயாகஹ சாத்யஸ்கிரே சோதக பிராப்தாஹ அதிதேசேன பிராப்தாஹ. இப்போ அந்த பங்கிக்கு அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? தேஷாஞ்ச தத்ர சாஹித்யம் ஸ்ருதம். தத்ர இத்யுக்தே சாத்யஸ்கிரே சாஹித்யம் ஸ்ருதம். கேன வாக்கியேன? சஹ பசூன் ஆலபேதா இதி இதி வாக்கியேன. புரிஞ்சுதா இப்போது? அந்த வாக்கியம் நம்ம முதல்ல பார்த்தோமே, அது இதுதான். தச்ச சாஹித்யம் கஸ்மின் தேசே? அக்னிஷோமிய தேசேவா சவனீய தேசேவா ஆனுபந்திய தேசேவா குத்ர இது பிருஷ்டே உச்சதே சவனீய தேசே. சவனீய தேசத்தில் தான் அந்த சாகித்யம் சொல்லப்பட்டிருக்கு. 3 பசுக்களும் பண்ணணும்னு. சரி. தஸ்ய பிரதான பிரத்யாசத்தே. இப்ப பாருங்க, இப்படி சவனீய தேசத்துல சொல்லப்பட்டதுனால என்ன ஆறுதுன்னு கேட்டால், அந்த சவனீயத்துக்கு தான் பிரதான பிரத்யாசத்தின நெருக்கம்னு அர்த்தம். சம்பந்தா ஏற்படுறது. அதாவது நம்ம பிரகிருத்தில இந்த சுத்தியா காலத்துல தானே நம்ம சவனியத்தை பண்ணினோம். இங்கேயும் சுத்தியா காலத்துல தானே சகபசுன ஆலபேதான் இருக்கு. அப்போ அந்த சுத்தியா காலத்தை பண்ணப்படுகின்றதான சவனியத்துக்கு தான் பிரதானத்தோடு ஒரு நெருக்கம் இருக்கு மற்ற கர்மாக்களை காட்டிலும். அதுதான் இங்க சொல்றேன். பிரதான பிரத்யாசத்தே. இது ஒரு காரணம். அதாவது சவனிய தேசத்துல சொல்லப்பட்டதுனால சவனியம் பண்றோம், அந்த இடத்துல சவனியத்தை தான் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் பிரதான சம்பந்தா கிடைக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு ஸ்தான அதிக்கிரம சாமியாச்ச. அதிக்கிரமஹா. இப்ப பாருங்க, இதை நம்ம நல்லா கவனமா கேட்டுக்கணும். இப்போ நம்ம பிரகிருத்திலிருந்து விகிருத்திக்கு இந்த பசுயாகங்களை அதிதேச பிரமாணத்தினால கொண்டு வரோமே, கொண்டு வரும் பொழுது அந்தந்த தேசங்கள் மாறுறதா இல்ல அப்படியே இருக்கா? இந்த அனுஷ்டான பிரகிருதியில எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கா இல்ல மாறுறதா? ஒரே நாள்ல பண்ணுமே, மாறும். ஒரே நாள்ல பண்ணும். அது சரி, ஒரே நாள்ல பண்றதா இருந்தாலும் அதுல இந்த ஔபவசத்திய அன்ஹீல பண்ணக்கூடியதான கிருத்தியங்கள், அதே மாதிரி சவனீய தின கிருத்தியங்கள், அதாவது அஞ்சனா கிருத்தியங்கள், இப்படி வரிசையா இருக்கு இல்லையா? அதுல நம்ம கரெக்டா அந்தந்த யாகத்தை பண்றதா இருந்தால் அதிக்கிரமஹா இல்ல, ஸ்தான அதிக்கிரமஹா இல்ல, சரியா பண்ணபடி ஆயிடும். புரியுறதா? ஆனா நம்ம இப்ப அப்படி பண்ணல, எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்துல பண்றோம். அப்போ பிரகிருதி திருஷ்ட ஸ்தான அதிக்கிரமஹா அஸ்தி. சரியா? இப்போ நமக்கு 2 விதமான ஸ்தானங்கள் கிடைக்கிறதுப்பா. இது மனசை வச்சுக்கோங்க. பிரகிருதி திருஷ்ட ஸ்தான கிரமஹா ஒண்ணு. அதாவது அக்னிசோம ஸ்தானத்துல ஔபவசத்திய தின கிருத்தியம் பண்ணும் பொழுது அக்னிசோமியா அப்படின்னு ஒரு காலகா. அதே மாதிரி சுத்தியாக அதனுடைய சம்பந்தப்பட்ட கர்மாக்கள் பண்ணும் பொழுது அங்க சவனியா அதனுடைய ஸ்தானம். இப்படி பிரகிருதி திருஷ்ட ஸ்தானம் ஒண்ணு இருக்கு. சகபசுனால பேதாங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட ஒரு ஸ்தானம் இருக்கு. ஒரு 2 ஸ்தானம் இருக்கு. ஒவ்வொரு கர்மாவுக்கும் 2 ஸ்தானம் கிடைச்சிருக்கா? இது 2 மனசை வச்சுக்கணும். சரியா? இதுல சவனீய தேசத்துல சவனீய யாகத்தை நாம் அனுஷ்டிச்சால் அப்போ
பிரகிருதி திருஷ்டஸ்தானம் சவனீயத்துக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கேள்வி புரியுறதா? புரியல, நான் மறுபடியும் கேட்கிறேன் பாருங்க. சவனீய தேசத்துல சவனீயத்தை நாம அனுஷ்டானம் பண்றோம்னு வச்சுப்போம். நான் சொல்றது சாத்தியஸ்கிரத்துல. சாத்தியஸ்கிரத்துல சவனீய தேசத்துல சவனீயத்தை முதல்ல அனுஷ்டானம் பண்றோம்னு வச்சுப்போம். பண்ணினால் இப்போ பிரகிருதி திருஷ்டஸ்தானம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது ஸ்தானாதிக்கிரமமா வந்துடுமா? பிரகிருதி திருஷ்டஸ்தானம் தான் கிடைக்கும். சவனீயத்தை சத்யஸ்கானி அந்த அந்நியது சவனீய காலத்துல சவனீயத்தை அனுஷ்டானம் பண்ணினால் அதனுடைய ஸ்தானம் கிடைக்கும். ஆமா. ஆனா பிரகிருதி திருஷ்டஸ்தானம் அதிக்கிரமம் ஆயிடும். பிரகிருதி திருஷ்டஸ்தானம் எது? அதுக்கு அக்னிசோமியத்துக்கு அப்புறம். அது இப்போ இல்லை, அது போயிடுது. ஆனா ஒன்னு ரட்சிக்கப்படுறது. எது ரட்சிக்கப்படுறது? சவனீய தேசத்துல சவனீயத்தை முதல்ல பண்ணிட்டோம். ஆசின கிரகணத்துக்கு அப்புறம் சவனீயத்தை பண்ணிட்டோம். அதனால நமக்கு என்ன ஒரு விஷயம் கிடைச்சது? நமக்கு அந்த சவனீய தேசத்து காலத்துல அது சவனீயத்தை பண்ணினோம். அது ஒண்ணு கிடைக்கிறது. ஒண்ணு கெட்டு போறது. என்னது? பிரகிருதி திருஷ்டஸ்தானம் அது கெட்டு போச்சு. அந்த கிரமம். ஆமா. அக்னிசோமத்துக்கு அப்புறம் பண்ண முடியல. அதனால இப்ப என்ன அடுத்து? சவனீய தேசத்துல சவனீயத்தை பண்ணும் பொழுது ஒரு விஷயம் ரட்சிக்கப்படுறது, ஒரு விஷயம் பாதிக்கப்படுறது. அதாவது பிரகிருதி திருஷ்டஸ்தானம் அந்த கிரமஹா அது பாதிக்கப்பட்டது. ஆனா சவனீய தேசத்துல சவனீயம் பண்ணினோங்கிறதான ஒரு விஷயம் நமக்கு ரட்சிக்கப்படுறது. சரியா? இதை மனசை வச்சுட்டு இப்ப பங்கி பார்க்கலாம் பாருங்க. சவனீய தேசேஹி அனுஷ்டானே அக்னிசோமீய ஆனுபந்தியோஹோ ஸ்வஸ்தானாதிக்ரமஹ பவதி. அக்னிசோமீய ஆனுபந்தியோஹோ ஸ்வஸ்தான அதிக்கிரமஹ பவதி. இது பாருங்க, சாத்தியஸ்கிரத்துல சவனீய தேசத்துல நம்ம எல்லா பசுக்களும் பண்றோமா? மூணுத்தையும் பண்றோமா? பண்ணும் பொழுது அக்னிசோமியத்துக்கும் ஆனுபந்தியத்துக்கும் ஸ்வஸ்தானாதிக்கிரமஹ கிடைக்கும், வந்துடும். ஏன்னா இப்ப அக்னிசோமியாவோ ஆனுபந்தியாவோ அவைகளுடைய இடத்துல நம்ம பண்ணல. பிரகிருதியில எந்த இடத்துல பண்ணோமோ அந்த இடத்துல பண்ணல. அதனால என்ன அடுத்து பாருங்க. சவனீய தேசேஹி அனுஷ்டானே அக்னிசோமீய ஆனுபந்தியோஹோ ஸ்வஸ்தானாதிக்கிரமஹ பவதி. ஸ்வஸ்தானாதிக்கிரம மாத்திரம் பவதின்னு வச்சுன்னா இன்னும் நல்லது. ஸ்வஸ்தானாதிக்கிரம மாத்திரம் பவதி. तदेव पुस्तकं वर्तते आचार्य. तर्हि समीचीनं. मम पुस्तके तथा नास्ति. अग्निशोमीय देशे तु अनुष्ठाने सवनीयस्य स्वस्थानादिक्रमः. अग्निशोमीयस्य स्वस्थानादिक्रमः आनुबन्ध्यस्य तु स्वस्थानादिक्रमः सवनीयस्थानादिक्रमश्च स्यादिति त्रयाणां ஸ்வஸ்வஸ்தான அதிக்கிரமஹா. இப்ப பாருங்க, சகபசூனாலபேத அப்படிங்கிற வாக்கியமானது எந்த இடத்துல நமக்கு இந்த மூணு பசுக்களையும் அனுஷ்டானம் பண்ணும்படியா சொன்னது? சவனீய தேசத்துல பண்ண சொன்னது, சாத்தியசுகத்துல. இப்ப சவனீய தேசத்துல நாம இந்த அக்னிசோமிய ஆனுபந்தியத்தை அனுஷ்டானம் பண்ணும் பொழுது அக்னிசோமிய ஆனுபந்தியத்துக்கு பிரகிருதி திருஷ்டஸ்தான அதிக்கிரமஹா வந்துடுறது. அந்த ஒரு தோஷம் இருக்கு. ஆனா சகபசூனால பேதாங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட இடத்துலதான் இதை பண்றோம், சரியான இடத்துல பண்றோம். சரியா? இது நல்லா புரிஞ்சிருக்கா? இப்ப பாருங்க, ஒருவேளை நாம இந்த மூன்று யாகங்களையும் அக்னிசோமிய ஸ்தானத்துல பண்றோம்னு வச்சுக்கோம். சாத்தியஸ்கிரத்துல இந்த சதுர்த்த தின கிருத்தியம் பண்ற சமயத்துல அக்னிசோமிய ஸ்தானத்துலன்னு அர்த்தம். 4வது நாள் அக்னிசோமியத்துல இருந்தேன். அந்த இடத்துல இந்த மூணு பசுக்களையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்றோம்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆயிடும் தெரியுமா? ஸ்வஸ்தானாதிக்கிரமஹா, அதாவது சவனீயத்துக்கு ஸ்வஸ்தானாதிக்கிரமஹாவும் வந்துடும், ஆனுபந்தியத்துக்கும் அப்படிதான். அதனுடைய இடம் இது இல்லை.
சவனீயத்தினுடைய ஏதோ ஆணுபந்தியத்தினுடையோ அக்னிசோமிய ஸ்தானம் இல்லை. அதனால ஸ்வஸ்தானாதிக்கிரமகாவும் வந்துடும். சகபசூன் ஆலபேதங்கிற வாக்கியம் சவனீய காலத்துல இந்த மூணுத்தையும் பண்ண சொன்னது இல்லையா, அதுவும் கெட்டு போயிடும். புரிஞ்சுதா? இந்த 3 பசு யாகங்களை சவனீய காலத்துல பண்ணாத அக்னிசோமிய காலத்துல பண்ணால் பிரகிருதி திருஷ்ட ஸ்தானாதிக்கிரமஹா ஒரு தோஷா, சகபசூனாலபேதங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட ஸ்தானாதிக்கிரமா இது 2வது தோஷா. ரெண்டும் வருது. புரிஞ்சுதா இது? அதே மாதிரி ஆணுபந்திய காலத்துல போயிட்டு அக்னிசோமியத்தையும் சவனியத்தையும் நாம இப்படி மனசை வச்சுட்டு பார்த்தால் சகபசுன்னு ஆலவேதங்கிற வாக்கியம் எல்லா பசுக்களையும் ஒன்னாதானே பண்ண சொல்லியிருக்கு. நாம ஆணுபந்தத்தை பண்ணிப்போம் அப்படின்னு ஆணுபந்தத்தை பண்ணினால் அப்போ என்ன ஆயிடும்? ஸ்வஸ்தானாதிக்கிரம பிரகிருதி திருஷ்டஸ்தானமும் இல்லை. இது சகபசுன்னு ஆலவேதங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட சவனிய தேசமும் போயிடுது. அப்போ அக்னிசோமிய ஸ்தானத்திலேயோ அதாவது சதுர்த்த தின கிருத்தியத்திலேயோ அல்லது ஆணுபந்திய ஸ்தானத்திலேயோ இந்த 3 பசுயாகங்களையும் பண்ணினால் பிரகிருதி திருஷ்ட ஸ்தானாதிக்கிரமஹா சகபசூனாலபேத இது வாக்கிய விஹித ஸ்தானாதிக்கிரமஹா ரெண்டும் வந்துடுறது. 2 தோஷமும் வர்றது. இதே நாம சவனீய தேசத்துல இந்த 3 பசு யாகங்களையும் பண்ணினால் அப்போ எந்த தோஷம் வரும், எந்த தோஷம் வரா, எந்த தோஷம் தவிர்க்க முடியும்? இந்த சவனி அந்த சகபசூன் ஆலபேத என்ற அந்த வாக்கிய சவனீய தேச அந்த அந்த இதுல பண்றதுனால அந்த தோஷம் வராது. சமீச்சீனம். இன்னொன்னு இது வரும் அப்படின்னு கேட்டால் இந்த பிரகிருதி திருஷ்ட ஸ்தான கிரமஹா பாதிக்கிறது. அது பாதிக்கதான். ஆமா, அந்த அதிதேச கிரமஹா சமீச்சீனம். அந்த அதிதேச கிரமஹா எப்படியா இருந்தாலும் பாதிக்கப்பட வேண்டியதுதான், தவிர்க்கவே முடியாது. ஆனா தவிர்க்க முடியறது எது தெரியுமோ? சவனீய தேசத்துல மற்ற கர்மாக்களை நாம ஒன்னா பண்ணோம்னா அந்த ஒரு தோஷத்தை தவிர்க்க முடியும். இந்த பிரகிருதி திருஷ்ட ஸ்தானாதிக்கிரமஹா இருக்க அது எந்த இடத்துல பண்ணாலும் அது வந்துதான் தீரும் அந்த தோஷா. அப்போ நம்மளால இந்த ஒரு தோஷத்தை தவிர்க்க முடியும். எந்த இடத்துல பண்ணினால்? சகபசூன் ஆலபேதான வாக்கியத்தை வச்சுட்டு சவனீய ஸ்தானத்தை பண்ணினால். இதுதான் ஸ்தானாதிக்கிரமஹா சாமியா ஸ்தானாதிக்கிரம சாமியாச்ச அப்படின்னு சொல்ற. சவனீய தேசத்துல இந்த சகபசூனாலபேதங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட இந்த சர்வ பசு யாகம் பண்ணினால், 3 பசு யாகங்களையும் பண்ணினால் அங்க சவனீய யாகத்துக்கு பிரதான பிரத்யாசத்திங்கிறதான ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்தானாதிக்கிரம சாமியும் கிடைக்கும். புரிஞ்சுதா இது எப்படின்னு? இத மனசை வச்சுன்னு பந்தி வாசிக்கலாம் பாருங்க. ஸ்தான அதிக்கிரம சாமியாச்சான்னு சொன்னாரு. அந்த ஸ்தான அதிக்கிரம சாமம் எப்படிங்கிறது பின்னாடி விளக்குறார். சவனீய தேசேஹி அனுஷ்டானே அக்னிசோமீய ஆனுபந்தயோஹோ ஸ்வஸ்வஸ்தானாதிக்கிரமஹா ஸ்தானாதிக்கிரம மாத்திரம் பவதி. சரியா? அக்னிசோமீய தேசேஹி அனுஷ்டானே இங்க ஸ்வஸ்வஸ்தானாதிக்கிரம மாத்திரம் பவத்தின்னு சொன்னதுனால என்ன தெரிகிறது? சவனீயத்திற்கு சவனீய ஸ்தானாதிக்கிரமஹா இல்லை, அது ரட்சிக்கப்படுறது. அதனாலதான் இந்த மாத்திர பதம். அதை எழுதிக்கணும், இல்லைன்னா எழுதிக்கோங்க. அக்னிசோமீய தேசே து அனுஷ்டானே சவனீயஸ்ய ஸ்வஸ்தானாதிக்கிரமஹா. உங்களுக்கு அங்க புஸ்தகத்துல மாத்திரம்னு பதம் இங்க இருக்கா? அது வேண்டாம். அக்னிசோமீய தேசே து அனுஷ்டானே சவனீயஸ்ய ஸ்வஸ்தானாதிக்கிரமஹா பிரகிருதி திருஷ்டஸ்தானாதிக்கிரமஸ்ச ரெண்டும் தானே வரும். புரியுறதா? அப்போ அந்த மாத்திர பதம் எதை வியாவர்த்தனம் பண்றது தப்பு. அதனாலதான் அதை அடிச்சுக்க வேண்டியது. அக்னிசோமீய தேசே து அனுஷ்டானே சவனீயஸ்ய ஸ்வஸ்தானாதிக்கிரமஹா பிரகிருதி திருஷ்டஸ்தானாதிக்கிரமஸ்ச ரெண்டும் வரும். சரியா? அக்னிசோமீயஸ்ய சவனீய ஸ்தானாதிக்கிரமஹா. அக்னிசோமிய தேசத்துல அனுஷ்டானம் பண்ணும் பொழுது அக்னிசோமியத்துக்கு சகபசூனாலபேதங்கிற வாக்கியத்தினால சவனீய ஸ்தானம் சொல்லப்பட்டதே அதுவும் இப்ப கெட்டு போடும். அதுதான் மனசை வச்சுன்னு சொல்றார். அக்னிசோமீயஸ்ய சவனீய ஸ்தானாதிக்கிரமஹா. பாருங்க, அக்னிசோமீய தேசே து அனுஷ்டானே சவனீயஸ்ய ஸ்வஸ்தானாதிக்கிரமஹா ஒண்ணு, அக்னிசோமீயஸ்ய சவனீய ஸ்தானாதிக்கிரமஸ்ச அப்படின்னு அர்த்தம்.
விகிருத்தில சகபசுவின் ஆலபேதங்கிற வாக்கியத்தினால சவனிய ஸ்தானம் தான் சொல்லப்பட்டிருக்கு அக்னிசோமியத்துக்கு. அதை நீங்க கொண்டு வந்து அக்னிசோமிய ஸ்தானத்துல பண்ணினால் இப்போ இந்த அக்னிசோமியத்துக்கு விகிருத்தில சொல்லப்பட்ட ஸ்தானம் போயிடும், சவனிய ஸ்தானம் போயிடும். புரியுறதா? இது நல்லா புரிஞ்சிருக்கா? இதே போலதான் ஆணுபந்திய ஸ்தானத்துல அனுஷ்டானம் பண்ணாலும் 2 தோஷம் வரும். ஆணுபந்தியஸ்ய து ஸ்வஸ்தானாதிக்ரமஹ சவனீய ஸ்தானாதிக்ரமஸ்ச ஸ்யாத் இதி த்ரயாணாம் ஸ்வஸ்வஸ்தான அதிக்ரமஹ. ஏவம் ஆணுபந்திய தேசே அக்னிசோமியஸ்யாபி திரஷ்டவ்யம் ஸ்தானாதிக்ரமஹ திரஷ்டவ்யஹ. இதே மாதிரிதான் அங்கே. ததா ச சவனீய தேசே சர்வேஷாம் அனுஷ்டானே கர்த்தவ்யே சவனீயஸ்ய பிரதமம் அனுஷ்டானம். இப்போ இந்த விசாரத்தினால என்ன கிடைச்சதுன்னு கேட்டால் சவனீய தேசத்துலதான் எல்லா பசுக்களையும் அனுஷ்டானம் பண்ணணும்னு கிடைச்சது. கிடைச்சதுக்கு அப்புறம் எந்த பசு யாகத்தை பண்ணணும்னு கேள்வி கேட்டால் சவனீயத்தை தான் பண்ணணும். ஏன்? ஆசின கிரகணத்தை பண்ணதுக்கு அப்புறம் அதுதானே உபஸ்திதியா இருக்கு. அதனால சரியா இந்த ஸ்தானாதிக்கிரமத்தை வச்சுன்னு விசாரம் பண்ணி எதை முடிவு பண்ணினான்னு கேட்டால் எந்த இடத்துல இந்த 3 பசுக்களையும் அனுஷ்டானம் பண்ணணும்னு விசாரம் பண்ணி சவனீய தேசத்துல பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா அந்த 3த்துல எதை முதல்ல அனுஷ்டானம் பண்ணணுங்கிறத எதை வச்சு முடிவு பண்றா அப்படின்னு கேட்டால் இந்த பூர்வ பதார்த்தா அனுஷ்டிதா வச்சுண்டு ஆசின கிரகத்தை வச்சுண்டு சவனீயத்தை பண்ணணும்னு முடிவு பண்றான். அதுதான் சொல்ல போறா பாருங்க. ததாச்ச சவனீய தேசே சர்வேஷாம் அனுஷ்டானே கர்த்தவ்யே சித்தே சவனீயஸ்ய பிரதமம் அனுஷ்டானம். குதஹ ஆஸ்வின கிரகணானந்தரம் ஹி சவனீய தேசः பிரகிருதோ திருஷ்டः. பிரகிருதௌ ஆஸ்வின கிரகம் கிருத்வா த்ரிவృతాயூபம் பரிவீய ஆக்னேயம் சவனீயம் பசும் உபாகரோதி. இதுதான் அங்க பிரகிருத்தில விதாயக வாக்கியம். ஆஸ்வின கிரகணானந்தரம் த்ரிவృతాயூப பரிவியானம். த்ரிவృத்னா 3 தடவை இங்க பரிவியானம் பண்ணணும். பண்ணிட்டு ஆஸ்வின கிரகணானந்தரம் சவனீயா விஹிதா. இந்த விதாயக வாக்கியம் தான், பிரயோக வாக்கியம் இது. இது ஆஸ்வின கிரகணானந்தரம் சவனீயா விஹிதா இது சாத்யஸ்கிரே அப்படி ஆஸ்வின கிரகணே கிருதே சவனீயः एव उपस्थितः भवति अतः युक्तं तस्य स्थानात् प्रथमम् अनुष्ठानम् इतरयोस्तु अग्निशोमीय आनुबन्ध्ययोस्तु पश्चात् इत्युक्तम्. இப்போ இந்த இடத்துல நம்ம எதை வச்சுட்டு முடிவு பண்ணினோம்? சவனீய பசு ஏவ ஆதோ அனுஷ்டேயான்னு ஸ்தான பிரமாணத்தை வச்சுண்டு, அதாவது உபஸ்திதியை வச்சுண்டு பூர்வத்தன பதார்த்தமா இருக்கக்கூடியதான ஆஸ்வின கிரகத்துக்கு அப்புறம் பஷ்சாத்தன பதார்த்தமான சவனீயா பசு உபஸ்திதா அத்தः தஸ்யைவ அனுஷ்டானம் இத்யுச்யதே. இது புரிஞ்சுதா? இதரயோஸ்து பஷ்சாத் पृच्छतु. इतरयोस्तु पश्चात् तत्र इदानीं साध्यस्क्रे सवनीये कृत्वा ततः परं किम् उपस्थितं भवति? ततः परं அக்னிசோமியா. ஏன் அப்படின்னு கேட்டா பாருங்க, பசுக்களே ஒன்னா வராது. ஏன்னு சொல்றேன் பாருங்க. அக்னிசோமியத்தை நாம பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா உபஸ்திதி. எதனுடைய உபஸ்திதி? இந்த ஆஸ்வின கிரகத்துக்கு அப்புறம் சவனீயத்தின உபஸ்திதி. அந்த உபஸ்திதி பாதம் பண்றது எதை? பிரகிருதி திருஷ்ட கிரமத்தை இங்க கிடையாதுன்னு சொல்றதுக்காக. இப்போ சவனீயத்தை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அக்னிசோமியத்தை பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா? முன்னாடி நம்ம முதல்ல சவனீயத்துக்கு பண்றதுக்கு முன்னாடி அக்னிசோமியத்தை பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் காரணமா இருந்தது. என்னது? உபஸ்திதிங்கிற பிரமாணம். அது முதல்ல சவனீயத்தை பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது பாதகம் இருக்காங்க? ஒண்ணும் இல்லை. அப்போ எதை பண்ணலாம்? கிரமவரியா முதல்ல அக்னிசோமத்தை தான் பண்ணணும். அக்னிசோமியத்தை பண்ணிட்டு அப்புறம் அனுபந்தத்தை பண்ண வேண்டியது. பாதக பிரமாணம் ஏதாவது இருந்தா நம்ம அனுபந்தத்தை முதல்ல பண்ணிட்டு அப்புறம் நம்ம அக்னிசோமியத்தை. இப்ப பாருங்க, சவனீயத்துக்கு முதல்ல ஏன் அனுஷ்டானம் பண்றோம்னா அங்க பாதக பிரமாணம் இருக்கு. அக்னிசோமியத்தை முதல்ல அனுஷ்டானம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க ஒரு பிரமாணம் இருக்கு. அத போல இங்க ஏதாவது இருக்கோ? இல்ல. அப்போ அக்னிசோமியத்தை பண்ண வேண்டியது. அதான் இதரயோஸ்து பశ్చాத். சரி, அடுத்தது முக்கிய கிரம லட்சணம். பிரதான கிரமேண யஹ அங்கானாம் கிரமஹ சஹ முக்கிய கிரமஹ. இப்ப பாருங்க, பிரதானங்கள் அங்கங்கள்
நிறைய பிரதானங்கள் இருக்கு, அங்கங்கள் நிறைய இருக்கு, அதுக்கு வரிசையா இருக்குன்னு வச்சுப்போம். முதல் பிரதானத்தை அனுஷ்டிச்சாச்சு, அதுக்கு சம்பந்தப்பட்ட அங்கங்கள் சிலது இருக்கு. ரெண்டாவது பிரதானம், அதுக்கு சம்பந்தப்பட்ட சில அங்கங்கள். இப்போ இந்த அங்கங்களை அனுஷ்டிக்கிறதுக்கு நமக்கு எந்த கிரமத்தை சொல்றதுக்கு தனியா ஒன்றும் பிரமாணம் இல்லை. அதாவது இந்த ஸ்ருதியோ லிங்கமோ அல்லது ஸ்தானமோ இந்த மாதிரி பாடாவோ எதுவும் இல்லை. இப்போ நம்ம எப்படி அனுஷ்டானம் பண்றது அங்கங்களை அப்படின்னு கேள்வி கேட்டா, முதல் பிரதானம் எதை பண்ணிருக்கோமோ அதனுடைய அங்கங்களை முதல்ல அனுஷ்டானம் பண்றது இல்லையா? இப்படி சொல்றதுதான் முக்கிய கிரம. அதாவது முக்கிய கர்மா ஏன கிரமேண அனுஷ்டிதம் தத் திருஷ்டுவா தத் அங்கானாம் அனுஷ்டான கிரமஹ கல்பியதே சேத் முக்கிய கிரமஹ இத்யுச்யதே. புரிஞ்சுதா? பாருங்க, பிரதான கிரமேண யஹ அங்கானாம் கிரமஹ சஹ முக்கிய கிரமஹ. பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கா? ஏன ஹி கிரமேண பிரதானானி கிரியந்தே தேனைவ கிரமேண தேஷாம் அங்கானி அனுஷ்டீயந்தே சேத் ததா சர்வேஷாம் அங்கானாம் ஸ்வை ஸ்வை பிரதானைஹி துல்லியம் வியவதானம் பவதி. व्युत्क्रमेण अनुष्ठाने केषाञ्चित् अङ्गानां स्वैः प्रधानैः अत्यन्तम् अव्यवधानं केषाञ्चित् अत्यन्तं व्यवधानं च स्यात् तच्च अयुक्तम्. நீட்டமா ஒரு வாக்கியம் சொல்லிட்டார். இது புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு வழி பண்ணலாம். பங்கியை பார்த்து புரிஞ்சதை விட முதல்ல உதாரணத்தை பார்த்துட்டு இது என்ன சொல்ல வரான்னு மனசை வாங்கிட்டோன்னா இது புரிஞ்சுக்கிறது சௌகரியமா இருக்கும். என்ன உதாரணம் பாருங்க. இந்த பிரயாஜ சேஷேன ஹவிம்ஷி அபிகாரயத்தின்னு இருக்கு இல்லையா? பிரயாஜம் பண்ணிட்டு அந்த ஜுஹூல இருக்கக்கூடியதான ஆஜ்யத்தை அந்த திரவியம் ஹவிஹி இருக்கும் இல்லையா, ஹவிஸ், அதுல நாம அபிகாரணம் பண்ணணும். இப்போ இதுல இப்போ பாருங்க, அந்த ஹவிர் ஆசாதனம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல வரிசையா ஹவிஹி இருக்கும். இப்போ ஆக்னேயத்தோடைய ஹவியும் இருக்கும், அதுக்கப்புறம் அக்னிசோமியத்தோட இது இருக்கும், உபாம்சு யாக அது தனி ஆஜ்யந்தா விட்டுடுவோம். இப்போ ஆக்னேயத்துக்கும் அக்னிசோமியத்தும் ரெண்டுத்தும் அங்க இருக்கும் இல்லையா? இப்போ அதுல நாம அந்த ஆஜ்யாபிகாரணம் பண்ணணும். பண்ணும்பொழுது எதுல முதல்ல பண்றது? ஆக்னேயத்துதான் முதல்ல பண்ணுவான். ஏன் அக்னிசோமியத்தை முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்னேயம் பண்ணக்கூடாதா? நியாமகம் இருக்க பாடக்கிரமத்தினால ஆக்னேயத்தை முதல்ல அதனால அப்படியே பண்ணாமோ அப்படின்னு நினைக்கிறேன். அது ஆக்னேயத்து பாடக்கிரமஹா வந்து ஆக்னேய அக்னிசோமிய இந்த ரெண்டு பிரதானங்களுக்குள்ளார கிரமத்தை சொல்றது. நாம அங்க கேள்வி கேட்கல, அந்த ஆஜ்ய சேஷத்தை கொண்டு அபிகாரணம் பண்ற இடத்த கேட்கிறோம். அதுக்கு பாடம் ஏதாவது கிரமம் இருக்கா? அந்த பிரதான கிரமத்துல அப்படி இருக்கிறதுனால இதுலயும் அதே கிரமத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அதாவது பாடக்கிரமத்தை வச்சுட்டு ஆக்னேய அக்னிசோமியத்தினுடைய கிரமத்தை முடிவு பண்ணிடுறோம். அதுவும் மந்திர பாடத்தை வச்சுட்டு, பிராமண பாடத்தை வச்சுட்டு இல்ல. பிராமண பாடத்தை வச்சுட்டால் அக்னிசோமியம் முதல்ல வந்துடும், நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால மந்திர பாடத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆக்னேயா முதல்ல அனுஷ்டானம் பண்ணிட்டோம், அடுத்தது அக்னிசோமியா. இப்போ அந்த ஆஜ்யாபிகாரணம் பண்ணும் பொழுது முதல்ல ஆக்னேயத்தை பண்ணணும், அடுத்து அக்னிசோமியத்தினுடைய திரவியத்துல பண்ணணும். இப்படி பண்ணாம வியுத்கிரமமா பண்ணிட்டோம், என்ன ஆயிடும் தெரியுமா? ஒரு திரவியத்துக்கு அத்தியந்தம் வியவதானம், இன்னொன்னுக்கு அவ்யவதானம். வியவதானம்னா இடைவெளி, அவ்யவதானம்னா இடைவெளி இல்லாத நெருக்கம். எப்படின்னு பாருங்க. இப்போ ஆக்னேயத்தை பண்ணியிருக்கோம், அடுத்தாப்புல அக்னிசோமியத்தை பண்ணியிருக்கோம். முதல் ஒண்ணு ஆக்னேயா, ரெண்டாவது அக்னிசோமியா. இப்போ ஆஜ்யாபிகாரணம் பண்ணும் பொழுது முதல்ல ஆக்னேய திரவியத்துக்கும் பின்னாடி அக்னிசோமியத்துக்கு பண்றோம்னு வச்சுப்போம். இப்படி பண்ணினா நீங்க இடைவெளி எவ்வளவு வருது பாருங்க. ஆக்னேயா அக்னிசோமியா, மறுபடியும் ஆக்னேய ஹவிஹி, ஒன்னாவது ஆக்னேயா, ரெண்டாவது அக்னிசோமியா, மூணாவது ஆக்னேய திரவியம் தத்ர அபிகாரணம், நாலாவது அக்னிசோமிய திரவியம் அது தத்ர அபிகாரணம். இப்படி வருதா? அப்போ ஏகாந்தரித வியவதானம் அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு விட்டு ஒண்ணு அழகா வருது. ஆக்னேயா அக்னிசோமியா பிரதான ரெண்டு, ஆக்னேய ஹவிஹி அக்னிசோமிய ஹவிஹி, இப்படி வருது. இப்படி இல்லாத ஆக்னேயா அக்னிசோமியா ரெண்டும் பண்ணியாச்சு, பாடக்கிரமத்தை வச்சுண்டு, மந்திர பாடக்கிரமத்தை வச்சுண்டு. சேஷா அபிகாரணம் பண்ணும் பொழுது முதல்ல அக்னிசோமியத்துக்கு பண்ணிட்டான்னு வச்சுப்போம். அக்னிசோமியத்துக்கும் அடுத்தாப்புல ஆக்னேயத்துக்கும் பண்றான்னு வச்சுப்போம். இப்போ நடுவில் இடைவெளி பாருங்க.
ஆக்னேயா பிரதான யாகா, அக்னிஷோமியா பிரதான யாகா. அடுத்தது எந்த ஹவிஸுக்கு அவன் ஆஜ்யாபிகாரணம் பண்ணினான்? அக்னிஷோமியத்துக்கு பண்ணினான். இப்ப அக்னிஷோமிய யாகத்துக்கும் அக்னிஷோமிய ஹவிர் அபிகாரணத்துக்கும் ரொம்ப நெருக்கம் வந்துருக்கு. இப்படி வச்ச நமஸ்காரம் சொல்ல ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு சொல்ல வந்தேன். சரியா? இப்ப பாருங்க, ஆக்னேயத்துக்கும் ஆக்னேய ஹவிஹி இருக்கே ஹவிர் அபிகாரணம், அதற்கும் திவ்யந்தரித்த காலம் வந்துடுது, 2 மடங்கு இடைவெளி வந்துடுது. அப்ப என்ன எடுத்து அக்னிஷோமிய யாகத்துக்கும் அக்னிஷோமிய ஹவிர் திரவியத்துல பண்ணக்கூடிய அபிகாரணத்துக்கும் ரொம்ப நெருக்கம். ஆக்னேயத்துக்கும் ஆக்னேய ஹவிர் அபிகாரணத்துக்கும் வரக்கூடியதான காலகா ரொம்ப விலகி இருக்கு. ரொம்ப 2 செகண்ட் நம்ம சரி, ஆனா அதுவே தேவையில்லாத காலம் தானே. அழகா ஏகாந்தரித்தமான, ஏகாந்தரம்னா ஒரு அளவுல வரும் பொழுது தியந்தரித்த காலம் இதுக்கு. இப்ப என்ன எடுத்து இதுதான் தோஷா எடுத்து. அதனால என்ன பண்ண வேண்டியது இருக்கு? எந்த கிரமத்துல பிரதானத்தை பண்ணினோமோ அதே கிரமத்துல அதனுடைய அங்கங்களையும் பண்ணினால் சமானமான துல்லிய வியவதானம் கிடைக்கும். துல்லிய வியவதானம் இந்த மாதிரி பண்ணாதான் கிடைக்கும். மாத்தி பண்ணினால் துல்லிய வியவதானம் கிடைக்காத போயிடும். வேண்டாம், கிடைக்காத வேண்டாம், என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இல்லப்பா பிரயோக விதி அதையும் சேர்த்தானே சொல்லி கொடுக்கறது. அப்போ பிரயோக விதி சொல்லி கொடுத்தது நீ மீறின மாதிரி ஆயிடுத்து இல்லையா? அது எந்த அளவுக்கு வியவதானம் கொடுத்துருக்கோ அதை தான் நீ பண்ணணும். நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு ஒரு கிரமத்தை பண்ணிட்டால் வியவதானம் ஜாஸ்தி ஆயிடுறது. அது பிரயோக விதி சொல்லப்பட்ட கிரமத்தினால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சொன்ன கிரமம் எதுவோ அதுதான் நம்ம பண்ணணும். இப்ப புரிஞ்சுத்தா? இந்த உதாரணம் புரிஞ்சுத்தா? இதை மனசை வச்சுன்னு பந்தியை பார்க்கலாம். இப்போ ரொம்ப சுலபமா இருக்கும் பாருங்க. ஏனஹி கிரமேண பிரதானானி கிரியந்தே தேனைவ கிரமேண தேஷாம் அங்கானி அனுஷ்டீயந்தே சேத் ததா சர்வேஷாம் அங்கானாம் ஸ்வை ஸ்வை பிரதானைஹி ஸ்வஸ்வ பிரதானை சஹ துல்லியம் வியவதானம் பவதி. எப்படி? ஆக்னேய பிரதானம், அக்னிஷோமிய பிரதானம், ஆக்னேய ஹவிரபிகாரணம், அக்னிஷோமிய ஹவிரபிகாரணம், இப்படி பண்ணால் ஸ்வஸ்வ பிரதானேன சஹ துல்லிய வியவதானம் பவதி. வியுத்கிரமேன அனுஷ்டானே மாத்தி மாத்தி பண்ணினால் என்ன ஆடும்? கேஷாஞ்சித் அங்கானாம் ஸ்வை பிரதானை சஹ அத்தியந்தம் அவ்யவதானம். எப்படி? அக்னிஷோமியத்துக்கு அப்புறம் அக்னிஷோமிய ஹவிரபிகாரணம் பண்ணினால் இந்த அக்னிஷோமிய யாகத்துக்கும் ஹவிரபிகாரணத்துக்கும் ரொம்ப நெருக்கம் வந்துடும். அத்தியந்தம் அவ்யவதானம். கேஷாஞ்சித் அத்தியந்தம் வியவதானஞ்ச ஸ்யாத். ஆக்னேயத்துக்கும் ஆக்னேய ஹவிரபிகாரணத்துக்கும் ரொம்ப வியவதானம் வந்துடும் வியுத்கிரமேன அனுஷ்டானே. புரிஞ்சுதா இது? அத்தியந்தம் வியவதானஞ்ச ஸ்யாத் தச்ச அயுக்தம். அது சரி வராது, அப்படி பண்ணக்கூடாது. ஏன்? பிரயோக வித்யவகத சாகித்ய பாதா ஆபத்தேகே. பிரயோக விதியினால சொல்லப்பட்ட இந்த ஏகாந்தர துல்லிய வியவதானம் இருக்கு, அது கெட்டு போடும். அதனால அப்படி கிடையாது. அத்தஹா பிரதான கிரமஹ அபி அங்கக்கிரமே ஹேதுஹு பவதி, காரணம் பவதி. அதையேவா, இப்பதான் நம்ம பார்த்த உதாரணம் தான் சொல்ல போற ஒண்ணும் இல்லை. அதையேவா யஸ்மாத் பிரதான கிரமஹ அபி அங்கக்கிரமே ஹேதுஹு தஸ்மாத் பிரயாஜசேஷேன ஆதௌ ஆக்னேய ஹவிஷஹ அபிகாரணம் பஷ்சாத் ஐந்திரஸ்ய தத்னஹ. சரி, இவ நம்ம எடுத்துட்ட உதாரணம் பௌர்ணமாச யாகத்தை எடுத்து உதாரணம் சொன்னேன். இங்க தரிச யாகத்தை எடுத்துட்டு உதாரணம் சொல்லியிருக்கா. வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாம் அதே மாதிரிதான். அக்னிஷோமி ஸ்தானத்துல ஐந்திரத்தை எடுத்துட்டு அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஏவஞ்ச துவயோஹோ அபிகா தத்னா. பாருங்க எப்படி சொன்னேன்? அதையேவ பிரஜாதசேஷேன ஆதோ ஆக்னேய ஹவிஷா அபிகாரணம் பஷ்சாத் ஐந்திரஸ்ய தத்னா. ஆக்னேய ஐந்திர யாகயோஹோ பௌர்வாபர்யாத் பிரதான யாகயோஹோ பௌர்வாபர்யாத் தத் அங்கபூதஸ்யாபி ஹவிஷா தத் அங்கே கிரியமான ஹவிரபிகாரணயோஹோ அபி ததைவ க்ரமஹ பௌர்வாபர்யாத். ஏவஞ்ச द्वयोः अभिगारणयोः स्वस्वप्रधानेन सह तुल्यम ஏகாந்தரிதம். இதுதான் நான் ஏகாந்தரிதம் சொன்னேன். ஒரே அளவுல ஏகாந்தரிதம் வியவதானம் பவதி. வியுத்கிரமேன ஆகாரேது
ஆக்னேய ஹவிரபிகாரண ஆக்னேயயாகயோஹோ அத்யந்தம் வியவதானம் ஐந்திரதத்யபிகாரண ஐந்திரயாகயோஹோ த்வ்யந்தரிதம் 2 மடங்கு வியவதானம் ஸ்யாத் தச்ச அயுக்தம் இது யுக்தமேவ பூர்வம் இது உக்தமேவ பூர்வம். இது புரிஞ்சுதா? நல்லா பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சது இல்லையா? ஆச்சார்ய ஏகாந்தரிதம் இது சப்தस्य கோர்த்தா? ஏகாந்தரிதம்னா ஒரு அளவுல, அதாவது நடுவுல ஒரே ஒரு பதார்த்தம், ஒரு மடங்கு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா? ஒரு மடங்கு ஏகாந்தரிதம். த்வ்யந்தரிதம்னா 2 மடங்கு, 2 மடங்கு. சச்ச முக்கிய கிரமஹா பாடக்கிரமாத் துர்பலஹா. இந்த முக்கிய கிரமஹா அடுத்தாப்புல வரக்கூடிய பிரவೃತ್ತಿ கிரமத்தை காட்டிலும் பிரபலமா இருக்கு. ஆனா முந்தின பிரமாணமான பாடத்தை கிரமம் மட்டும் துர்பலமா இருக்கு. முக்கிய கிரமஹா பாடக்கிரமாத் துர்பலஹா. முக்கிய கிரமோஹி பிரமாணாந்தர சாபேக்ஷ பிரதான கிரம பிரதிபத்தி சாபேக்ஷதையா விலம்பித பிரதிபத்திகா. இப்போ பாடக்கிரமத்தை காட்டிலும் இந்த முக்கிய கிரமஹா துர்பலஹான்னு சொல்லணும் இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா பாருங்க, இந்த முக்கிய கிரமஹான்னா என்னது? முக்கிய கிரமத்தை பார்த்துட்டு அங்கத்துல அனுஷ்டிக்க கூடிய கிரமஹா, அதுதான் முக்கிய கிரமஹா. பேர்ல முக்கியம் இருக்கே தவிர்த்து இது முக்கிய பிரதான கர்மாக்களை அனுஷ்டிக்கும் போது பண்ணக்கூடிய கிரமத்தை சொல்லல. முக்கிய கிரமத்தை பார்த்து அங்கங்கள்ல பண்ணும்போது சொல்லக்கூடிய கிரமஹா, இதுதான் முக்கிய கிரமஹா. அப்ப என்ன ஆயிடுத்து? இந்த கிரமத்தை சொல்லதுக்கு நமக்கு முதல்ல என்ன வேண்டி இருக்குன்னு கேட்டால் முக்கிய கிரமஹா கிளிப்தம் ஆக்க வேண்டியது. முக்கிய கிரமஹா என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு நம்ம அங்க கிரமத்தை கல்பிக்க முடியாது. சரி, அந்த பிரதான கிரமத்தை கல்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வேற ஒரு பிரமாணம் வேண்டி இருக்கா இல்லையா? பாடாவோ ஸ்ருதியோ லிங்கமோ ஏதோ ஒண்ணு வேண்டி இருக்கு. அப்போ முதல்ல பிரதான கர்மாக்களுடைய கிரமத்தை வேறு பிரமாணத்தை வச்சுட்டு தெரிஞ்சுக்கணும். பிரதானத்தை எந்த கிரமத்துல பண்றது அப்படின்னு கேள்வி வரும் பொழுது இந்த கிரமத்தை போதிக்க கூடியதான முதல்ல இருக்கக்கூடிய 4 பிரமாணங்கள்ல ஏதாவது ஒரு பிரமாணத்தை வச்சுட்டு முடிவு பண்ணிட்டு பிரதான கிரமத்தை தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் அந்த கிரமத்தை வச்சுட்டு அங்கங்களுடைய கிரமத்தை நிர்ணயம் பண்ணணும். அப்போ இந்த அங்கத்துல முக்கிய கிரமஹா நம்ம சொல்றோமே, முக்கிய கிரமத்தை வச்சுட்டு அங்க கிரமத்தை நிர்ணயம் பண்றது, இதுதான் முக்கிய கிரமஹா. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வேற பிரமாணம் வேண்டியிருக்கு. அதாவது இதை சித்தி ஆறதுக்கு பிரதான கிரமம் தெரிய வேண்டியதா இருக்கு. அப்போ இது எப்படி இருக்கு? பிரமாணாந்தர சாபேட்சமா இருக்கு. ஆனா பாடக்கிரமஹா அப்படி இல்லை. அத்தியனத்துல எந்த கிரமஹா இருக்கோ அதை வச்சு அப்படியே பண்ணிட்டு போயிட்டு போறோம். வித்தியாசம் புரியுறதா? அப்போ எது பிரபலம் எது துர்பலம்? முக்கிய பிரமாணம் துர்பலம், பாடக்கிரமஹா பிரபலஹா. இந்த முக்கிய கிரமஹான்னு பார்த்தா ஓஹோ முக்கியம், இது கிரமத்துல இதான் முக்கியம் போல இருக்கு அப்படின்னு தோணும். இல்ல, இதே மகாபிரகிரமம் இதே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஏமாந்து போக கூடாது. பாருங்க, அதுதான் இங்க சொல்ற. முக்கிய கிரமோஹி பிரமாணாந்தர சாபேக்ஷ பிரதான கிரம பிரதிபத்தி சாபேட்சதையா. பிரதான கிரம பிரதிபத்தி நாம ஞாபக உபஸ்திதி. பிரதான கிரமமானது எந்த வகையில இருக்குன்னு நம்ம முதல்ல அதை உபஸ்திதி பண்ணிக்கணும். பண்ணிண்டு அதன் பிறகுதான் இந்த அங்க கிரமத்தை நாம நிர்ணயம் பண்ண முடியும். அதுதான் சொல்ற. பிரமாணாந்தர சாபேக்ஷ பிரதான கிரம பிரதிபத்தி சாபேட்சதையா விலம்பித பிரதிபத்திகா. தாமதமா நமக்கு உபஸ்திதி ஆறுது இந்த அங்கங்களுடைய கிரம இல்லையா? அபிகாரண கிரமஹா தெரிஞ்சுக்கிறதா இருந்தா முதல்ல இந்த பிரதான யாகங்களுடைய கிரமத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் இது தெரியறது. பாடக்கிரமஸ்து ததா நாஸ்தி. நிரபேக்ஷ சுவாத்தியாய பாடக்கிரம மாத்திர சாபேட்சதையா ந ததா. ந ததான்னு அர்த்தம் பிரமாணாந்தர சாபேக்ஷம் நாஸ்தித்யதா விலம்பித பிரதிபத்திகோ நாஸ்தி. புரியுறதா? பங்கி அர்த்தம் புரியுறதா? நிரபேக்ஷ சுவாத்தியாய பாடக்கிரம மாத்திர சாபேட்சதையா ந ததா விலம்பித பிரதிபத்திகா நாஸ்தி அத்தஹா பலவான். சரி, இதை சொல்லியாச்சு. இந்த முக்கிய கிரமஹா பிரவೃತ್ತಿ கிரமத்தை காட்டிலும் பிரபலம் சொல்லணுமா இல்லையா? அதை சொல்றா பாருங்க. சச்சாயம் முக்கிய கிரமஹா பிரவೃತ್ತಿ கிரமாத் பலவான். அக்ரிம பிரமாணம் எது அஸ்தி ததபேக்ஷா இதம் பிரபலம் அஸ்தி. ஏன்? பிரவೃತ್ತಿ கிரமேஹி பகூனாம் அங்கானாம் பிரதான விப்ரகர்ஷாத்
முக்கிய கிரமேது சன்னிகர்ஷாத். இது இப்போ சொன்னா புரியாது, அடுத்தது பார்த்துட்டு இங்க வந்தாதான் புரியும். ஏன்னா பிரவருத்தி கிரமம்னா என்ன மூல தெரியலையே. தெரிஞ்சாதானே பிரவருத்தி கிரமே பகூனாம் அங்கானாம் பிரதான விப்ரகர்ஷாத் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும். அதனால அடுத்த பங்கியை படிச்சுட்டு நம்ம இங்க வரலாம், அப்போ இது புரியும். பிரவருத்தி கிரம லட்சணம். சஹ பிரயுஜ்யமானேஷு பிரதானேஷு சன்னிபாதினாம் அங்கானாம் ஆவருத்யா அனுஷ்டானே கர்த்தவ்யேஹி த்விதீயாதி பதார்த்தானாம் பிரதமானுஷ்டித பதார்த்த கிரமாத் யஹ கிரமஹ சஹ கிரமஹ பிரவருத்தி கிரமஹ. இதுவும் பெரிய பங்கி. இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல உதாரணத்தை பார்த்தா இது ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். இல்லைன்னா பங்கியில ரொம்ப சிரமப்பட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. உதாரணத்தை பார்த்தா நமக்கு புரிஞ்சுட்டு போறது. என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டா, பிராஜாபத்தீச்சரந்தின்னு இருக்கு. பிரஜாபதி தேவதாக்கமான பசுதிரவியகமான யாகாக சப்ததச பசு யாகாக, 17 பசு யாகங்கள், ராஜாபத்திய பசுக்கள்னு பேர். இப்ப இங்க பாருங்க, இந்த ஒரே இது எழுதி வச்சுக்கணும். சம்பிரதிபன்ன தேவதாகத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சம்பிரதிபன்ன தேவதாகத்துவம் என்ன தெரியுமா? ஏக தேவதாகத்துவம், ஒரே தேவதை. 17 யாகங்கள் இருக்கலாம், ஆனால் தேவதை ஒரே தேவதை. அதனால என்ன பண்ணுவா தெரியுமோ, தியாகம் பண்றது தனித்தனியா பண்ணாலும் பிரக்ஷேபகா ஒன்னா பண்ணிடுவா. ஒன்னா அப்படியே அடியில அந்த விகித தேச பிரக்ஷேபத்தை பண்ணிடுவா. ஏன்னா ஒரே தேவதையா இருக்கிறதுனால. தியாகம் பண்ணும் பொழுது தியாகம் கூட ஒண்ணுதான், என்ன தேவதை ஒண்ணுதானே. திரவியங்களை தனித்தனியா வச்சுப்பா, ஒன்னா தியாகம் பண்ணிட்டு, அல்லது தனித்தனியா சொல்லதா இருந்தாலும் பிரஜாபதிபியாம் இல்ல பகுவச்சனம் இல்லையா, பிரஜாபதிபியான்னு பகுவச்சனமா சொல்லிட்டு தியாகம் பண்ணிக்க வேண்டியது. புரியுதா? அந்த திரவியம் 17 திரவியங்கள், தேவதை அத்தனைக்கும் ஒண்ணு. அப்ப எப்படி பண்றது? ஒரேடியே தியாகம் பண்ணிட்டு பிரக்ஷேபம் பண்ண வேண்டியது. இல்லையா தியாகம் தனித்தனியா பண்றதா இருந்தாலும் பிரக்ஷேபம் ஒண்ணுதான். புரியுதா? பிரக்ஷேபம்னா அந்த அந்த அக்னியில வைக்கிறதுன்னு வச்சுப்போம், அது ஒண்ணுதான். ஏன்னா தேவத்தை ஒண்ணு இருக்கிறதுனால. புரியுறதா? இதுதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், சம்பிரதி பண்ண தேவதாகத்துவம்னு சொல்லிட்டு இருக்கோம். சமான தேவதாகத்துவம். இப்ப இந்த 17 பசுக்கள் இருக்கு, இந்த தியாக அம்சத்துல நம்ம சிக்கல் இல்லை, ஒன்னா பண்ண போறோம். ஆனா அந்த பசுக்களுக்கு உண்டான சம்ஸ்காரங்கள் இருக்கு. பசு யாகத்துல அங்கங்களாக இருக்கக்கூடிய உபாகரணம், நியோஜனம் போன்ற அங்கங்கள், அதை நம்ம ஒன்னா பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் சன்னிபத்தியோபகாரகங்கள். அப்படின்னு அர்த்தம், அந்த திரவியத்துக்கு நாம பண்ண வேண்டியது. புரியுறதா? தியாகாவோ பிரக்ஷேபகாவோ ஒன்னா பண்ண முடியும். ஏன்னா அதிருஷ்டம், அது இது இந்த சன்னிபத்தியோபகாரகம் இல்லை, அர்த்த கர்மா ஒன்னா பண்ண முடியும். ஆனா சன்னிபத்தியோபகாரகம் அப்படி பண்ண முடியுமோ? 17 பசுக்கள் இருக்குன்னு சொன்னா 17க்கும் தனியா உபாகரணம் பண்ணணும், தனியா தான் நியோஜனம் பண்ணணும், ஒவ்வொன்னாதான் பண்ணணும். புரியுறதாப்பா? அது பிரயோக எப்படின்னு சம்சயமா இருக்கா? புரியுறது இல்லையா? சொல்லு ஸ்ரீராமா. அது கொஞ்சம் ரைட்டா புரியல, நான் ஒரே தடவை சொல்ல முடியுமா? சொல்றேன், அவசியம் சொல்றேன். பாரு, பிரஜாபதி தேவதா ஒண்ணு, திரவிய பசுக்கள் 17 பசுக்கள். திரவிய பேதத்தினால நமக்கு என்ன ஆறுது? யாகாவும் வேறுன்னு தெரிகிறது, 17 யாகங்களும் தெரிகிறது. ஆனா இந்த 17 யாகங்களையும் தேவதா ஒண்ணுங்கிறதுனால நாம என்ன பண்ணுவோம்? தியாகத்தையும் பிரக்ஷேபத்தையும் ஒரே தடவையா பண்ணிடுவோம். புரியுறதா? இது அர்த்த கர்மா. இதே இந்த யாகம் இந்த தேவதோத்தேசன திரவிய தியாக பண்றதுக்கு முன்னாடி அந்த திரவியமாக இருக்கக்கூடிய பசு நியோஜனங்கள், உபாகரணங்கள் இதெல்லாம் பண்ணணுமா இல்லையா? தனித்தனியா பண்ணணுமா இல்லையா? இதை நம்ம ஒன்னா பண்ண முடியாது. ஏன்னா எஜமானஹா ஒருத்தர் தான், அவர் அத்வரிதம் பண்ணணும். அத்வரி ஒருத்தர் தான், அவர் 17த்தையும் வச்சு ஒன்னா நியோஜனம், ஒன்னா உபாகரணம் எல்லாம் ஒன்னா பண்ண முடியாது, அது சாத்தியமே இல்லை, இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு கிரமத்துல ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு 17 வரையில வரிசையா உபாகரணம் பண்றது, நியோஜனம் பண்றது ஒவ்வொன்னாதான் பண்ணி ஆகணும்.
அதாவது யாகம் தியாகா மாதிரி ஒன்னா சட்டுன்னு சொல்லிட முடியாது. பிரஜாபதிபியா இதன்னமானோ இப்படி இல்ல, அல்லது பிரக்ஷேபகாவோ எப்படி ஒன்னா பண்றோமோ அதை போல இங்க பண்ண முடியாது. அப்போ இவர் என்ன ஏதோ ஒரு கிரமத்தை அனுஷ்டிச்சாகணும். அந்த கிரமஹா எதை வச்சு பண்றது? இப்ப நீங்க பாருங்க, இதுக்கு முந்தின பிரமாணத்துல நம்ம எப்படி பண்ணினோம், அங்கங்கள் நிறைய இருந்தது, அதுக்கேற்றபடி பிரதானங்கள் நிறைய இருந்தது. முதல் பிரதானத்துக்கு உண்டான அங்கத்துக்கு முதல் அனுஷ்டானம் இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம். இங்கேயும் கூட 17 யாகங்கள் இருக்கு, ஆனா தனித்தனியான யாகங்கள் இல்லை. இங்க பிரதானத்தை வச்சுட்டு அங்கங்கள்ல ஒரு நிர்ணயம் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. புரியுறதா? ஏன்னா பிரஜாபதி தேவதா ஒண்ணுதாங்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்னாதான் பண்ண போறோம் யாகத்தை. ஒன்னாவது ஒரு யாகம், அடுத்து 2வது, அடுத்து 3வது, இப்படின்னு நம்ம பண்ணியிருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அதே கிரமத்துல அந்தந்த யாகத்துக்கு உண்டான பசுக்களையும் நாம அங்கானுஷ்டானம் பண்ணிருக்க முடியும். ஆனா அப்படி பண்றது இல்லை, எல்லாத்தையும் யாகத்தை ஒன்னா பண்றோம் 17 சேர்த்து வச்சு. அப்ப இந்த அங்கங்கள்ல எந்த கிரமத்தை வச்சுட்டு நாம நிர்ணயம் பண்றது? முன்னாடி சொன்னபடி முக்கிய கிரமத்தையும் இங்க கொண்டு வர முடியாது. புரியுறதா எப்படின்னு? இங்க என்ன சிக்கல் இருக்குன்னு புரிஞ்சுதான். சரி, அப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டால், முதல்ல அந்த பசுக்களுக்கு நம்ம அங்கங்கள் நிறைய அனுஷ்டானம் பண்ணுவோம் இல்லையா? உபாகரணம், நியோஜனம், சம்யபனம், அவதானம் சொன்னா அந்த ஹிருதயாதி திரவியங்கள் ஸ்வீகாரம் பண்றது, இப்படிலாம் வரிசையா பண்ணுவோம் இல்லையா? அதுல 10 அங்கங்கள் பண்றோம்னு வச்சுப்போம். அதுல முதல் அங்கத்தை நீங்க எந்த கிரமத்தை வேணா, எந்த பசுக்கு வேணா முதல்ல பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. நான் 2வது பதார்த்தம் இருக்கே, அதை பண்ணும் பொழுது முதல் கிரமத்துல நீங்க எப்படி பண்ணாலும் அதே மாதிரிதான் பண்ணணும். நான் உங்களுக்கு இது புரிய வைக்கிறதுக்கு ஒரு லௌகிக உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ பங்கியில எல்லாரும் போஜனத்தை உட்கார்ந்து இருக்கா, 4 வரிசையில் இருக்கு, 4 பங்கிகள் இருக்கு. வடக்குல ஒண்ணு இருக்கு, அப்புறம் வடக்கு ஆப்போசிட்லயே தெற்குல ஒண்ணு இருக்கு, கிழக்குல ஒண்ணு இருக்கு, மேற்குல இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க கிழக்குல இருந்தும் ஆரம்பிக்கலாம் அல்லது வடக்குல இருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பிச்சாலும் தோஷம் இல்லை. ஏன்னா வடக்குல ஆரம்பிச்சா கிழக்குல போய் முடிய போறது, நான் சொன்ன பிரகாரம். கிழக்குல ஆரம்பிச்சா வடக்குல போய் முடிய போறது. எப்படி ஆரம்பிச்சாலும் தோஷாவே இல்லை. நான் இது தெளிவா ஏன் சொல்றேன்னு சொன்னா, அங்க ஒரு நியாமகம் வச்சுட்டு நீங்க அங்க ஆரம்பிச்சா இங்க முடிக்க கூடாது அப்படின்னு சொல்ல அப்படிலாம் இல்லை. அதனால தெளிவா அப்படி ஆரம்பிச்சேன். நீங்க கிழக்குல ஆரம்பிச்சாலும் முடியறது வடக்கு, வடக்குல ஆரம்பிச்சாலும் முடியறது கிழக்கு. அதனால முடிக்கிறதுக்கு ஆரம்பத்துக்கு தோஷம் இல்லை, எப்படி வேணா ஆரம்பிச்சுக்கலாம். இப்படி நிலைமை இருக்கு, சரியா? இப்படி இருக்கும் பொழுது உங்ககிட்ட கேட்கறான், எந்த கிரமத்துல நான் ஆரம்பிக்கிறது? நம்ம உடனே என்ன சொல்லுவோம், இது வேணா ஆரம்பி, ஒன்றும் தோஷம் கிடையாது, வடக்குல இருந்து ஆரம்பியே அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இந்த முதல் பதார்த்தம் பாயசம் வைக்கும் பொழுது கிரம நியாமகம் ஒன்றும் கிடையாது. வடக்குல ஆரம்பிக்கலாமா தெற்குல ஆரம்பிக்கலாமான்னு, இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு நியாமகம் ஒண்ணுமே இல்லை. நீங்களாவே தோணி அல்லது யாரோ ஒருத்தர் சொன்னார், அவருக்கும் ஏதோ தோணி எடுத்து வடக்குல ஆரம்பியே அப்படின்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான் நியாமகம். இப்போ அடுத்தது 2வது பதார்த்தம், நான் கறி வைக்கணும், காய் வைக்கணும். இப்போ நான் தெற்குல கிழக்குல ஆரம்பிக்கலாமா? முதல் பாயசத்தை வடக்குல இருந்து ஆரம்பிச்சு வச்சாச்சு. இப்போ நான் அடுத்த பதார்த்தம் பரமாறும் பொழுது நான் கிழக்குல ஆரம்பிச்சா சரியா இருக்குமா இருக்காதா? இருக்காது, சரியா இருக்காது. ஏன் அப்படி? முதல் பதார்த்தம் நம்ம இஷ்டத்துக்கு தானே ஆரம்பிச்சோம், இங்கதான் ஆரம்பிக்கணும் அங்கதான் ஆரம்பிக்கணும், எந்த ஒரு நியாமகமும் இல்லையே. அத போல 2வது பதார்த்தத்துக்கு இருக்கட்டுமே. ஆரம்பிச்சத அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் இல்ல, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிரமம் வந்துருது, அப்புறம் அந்த கிரமத்தை தானே நம்ம இது அனுஷ்டிக்க சொல்றோம் இல்லையா? அதுதான்ப்பா பிரவர்த்தி கிரமா, அதுதான் பிரவர்த்தி கிரமா. இப்ப புரிஞ்சது, நல்லா புரிஞ்சது அது. அத போல இந்த உபாகரணம், நியோஜனம் போன்ற பல அங்கங்கள் இருந்தாலும் அதுல உபாகரணம் நீ எந்த கிரமத்துல வேணா வச்சு பண்ணிக்கோ, எந்த பசுவை வேணா முதல்ல ஆரம்பிச்சுக்கோ, உன் சௌகரியம். 2வது நியோஜனாதிகளை உபாகரணத்தை நீ எங்கிருந்து ஆரம்பிச்சியோ அதுல இருந்து ஆரம்பிச்சு பண்ணணும். அதுக்குதான் என்ன பண்ணுவா தெரியுமா? யாஜ்னிகா உபாகரணம் பண்ணி முடிச்சுட்டு அந்த உபாகரணம் எந்த கிரமத்துல பண்ணிருக்காளோ அந்த கிரமத்துல மேல 1, 2 நம்பர் எழுதிடுவா. அந்த 1, 2 நம்பர் எதை வச்சு எழுதினான்னா, உபாகரணம் பண்ணும்போது எந்த பசு முதல்ல இருந்தா அதுக்கு 1 அப்படின்னு வச்சிருவா. இந்த உபாகரணம் பண்றதுக்கு முன்னாடி 1, 2 நியமம் பண்ண முடியாது.
இப்படிதான் கிரமம் சொல்ல முடியாது. உபாகரணம் பண்ணினது அப்புறம் தான் தெரியும் இது 1வது 2வது. அடுத்தடுத்த அங்கங்கள் அதை போலவே பண்ணணும். அப்போ பிரவருத்தி கிரமத்துல என்ன தெரிகிறது? முதல் அங்கமானது எந்த கிரமத்துல பண்ணப்படுறதோ அதே கிரமத்துல 2வது 3வது பதார்த்தங்கள் அனுஷ்டிக்கப்படுறது. அப்போ இந்த கிரமஹா இருக்கே, 2வது பதார்த்தத்திலிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு கிரமஹா. அது எந்த கிரமஹான்னு கேட்டா முதல் பதார்த்தமானது எந்த கிரமத்தை சொல்லப்பட்டதோ அந்த கிரமஹா. இதுதான் பிரவருத்தி கிரமஹா. புரிஞ்சுதா இது? இப்ப பந்தியில இதை படிக்கலாம் பாருங்க. சகப்பிரயுஜ்யமானேஷு பிரதானேஷு, ஒன்னா பண்ணக்கூடிய பிரதானங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். முன்னாடி மாதிரி தந்தினி ஆக்னேயம் அக்னிசோமியான்னு இல்லை, எல்லா பிரதானங்களும் ஒன்னா பண்ணப்படுறது. ஏன்னா ஒரே தேவதையா இருக்கிறதுனால. சகப்பிரயுஜ்யமானேஷு பிரதானேஷு சன்னிபாதினாம் அங்கானாம், சன்னிபத்தியோபகாரகானாம் அங்கானாம் உபாகரண நியோஜனாதீனாம் ஆவருத்தியா அனுஷ்டானே கர்த்தவ்யே 1 2 3 4 5 16. அடுத்து மறுபடியும் 1 2 3 ஆரம்பிச்சு பண்ணணும். கர்த்தவ்யே த்விதீயாதி பதார்த்தானாம் பிரதமானுஷ்டித பதார்த்த கிரமாத் யஹா கிரமஹா சஹா பிரவருத்தி கிரமஹா. இது புரிஞ்சுத்தா? அது நல்லா புரிஞ்சுக்கலையா அது எப்படின்னு? யதா பிராஜாபத்ய பஷ்வங்கேஷு பிராஜாபத்யாஹி வைஸ்வதேவீம் கிருத்வா பிராஜாபத்யைச்சரந்தி இதி வாக்கியேன திருத்தீயா நிர்தேசாத் சேதி கர்த்தவ்யதாக்காக ஏககாலத்வேன விஹிதாக. இந்த திருத்தீயா விபக்தியினால ஒரு கர்மா விதிக்கப்பட்டதுன்னா அந்த பிரதானத்தை மட்டும் பண்ணினா போராது, அங்கங்களோட சேர்ந்து பண்ணணும். ஏன்னா திருத்தீயா விபக்தினால என்ன சொல்லப்பட்டது? அந்த கர்மாவிற்கு கரணத்துவம் சொல்லப்பட்டது. அந்த கரணத்துவம் எப்போ கிடைக்கும்? அதை மட்டும் அனுஷ்டிச்சா இல்ல, அங்கங்களோடு சேர்ந்து அனுஷ்டிச்சாதான் அது கரணத்துவம் கிடைக்கும். அதனால எங்கெங்கெல்லாம் திருத்தீயா விபக்தியினால ஒரு கர்மா விதிக்கப்படுறதோ அங்கே அங்கங்களோடு சேர்ந்து விதிக்கப்படுறதாக எடுத்துக்கணும். சரியா? அதுதான் இங்க சொல்ல பாருங்க. பிராஜாபத்தீச்சரந்தீதி வாக்கியேன திருத்தீயா நிர்தேசாத் சேதி கர்த்தவ்யதாக்காக ஏககாலத்வேன விஹிதாக. அத்தஹ தேஷாம் ததங்கானாஞ்ச பிரதானானாம் ததங்கானாஞ்ச உபாகரண நியோஜன பிரபுதீனாம் சாஹித்யம் சம்பாத்தியம். சரியா? தச்ச பிராஜாபத்திய பசூனாம் சம்பிரதிபன்ன தேவதாகத்வேனா, இதுதான் சம்பிரதிபன்ன தேவதாகத்வம் நாம ஏக தேவதாகத்வாத் யுகபத் அனுஷ்டானாத் உபபத்தியதே. யாகத்துக்கு அப்படி கிடைக்கும், ஒரேடியா பண்ண முடியும் ஒரே தேவதைங்கிறதுனால. ஆனா அங்கங்களுக்கு அப்படி கிடைக்காது. அதுதான் சொல்ற தத் அங்கானாஞ்ச உபாகரணாதீனாம் யுகபத் அனுஷ்டானம் அசக்கியம். அத்தஹ தேஷாம் சாஹித்யம் அவ்யவஹித அனுஷ்டானாத் சம்பாத்தியம். சாஹித்யம் இந்த எப்படி சம்பாதிக்க முடியும்னு கேட்டா, இப்போ உபாகரணம் 1வது நீங்க பண்ண ஆரம்பிச்சுக்கன்னு வச்சுப்போம். அந்த முதல் பசு நியோஜனம் பண்றதுக்கு 15 செகண்ட் காத்துட்டு இருக்கும். அதுக்குள்ள நீங்க வரிசையா பண்ணிட்டு வரணும். 16வது செகண்ட் எனக்கு வந்துடணும்னு பார்க்கும். இதையும் நம்ம லௌகிகமாக பார்க்கலாம். இப்போ வடக்குல ஆரம்பிச்சாச்சு, பாயசம் போட்டு எல்லாம் சாம்பார் போட்டுக்கேள் வச்சுப்போம். சாம்பார் போட்டுட்டே வந்துருக்கேள். அந்த முதல்ல உட்காந்துருக்க அந்த ஆசாமி எது வரையும் வெயிட் பண்ணுவார் தெரியுமோ? நீங்க கடைசி வரையும் பரமாறிட்டு அடுத்த பதார்த்தம் கொண்டு வரும்போது வெயிட் பண்ணுவார். நீங்க அடுத்த பதார்த்தம் கொண்டு வரும்போது அங்க பரமாறாம இன்னொரு பக்கம் பரமாற ஆரம்பிச்சிட்டேன்னா கூப்பிடுவார். ஏன் இங்க போடாம அங்க போயிட்டு இருக்க கேட்பாரா இல்லையா? அது வரையும் சும்மா தானே இருந்தார் அவர். அது வரையும் அனிவாரியம் காத்துக்க வேண்டியதான். ஏன்னா 1வது இருக்க 10வது வரையும் பரமாறு வரையும் வெயிட் பண்ண வேண்டியதா. வெயிட் பண்ணுவார். நான் வெயிட் பண்றேன். ஆனா 10வது பரமாறிட்டு நீ மறுபடியும் 1வது இருந்து வராம நேரா 10வது ஆளு போனேன்னா எங்க ஒருத்த உட்காந்துருக்க என் கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்பா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? 10 நிமிஷம் வெயிட் பண்ணாரு. அந்த 10 நிமிஷம் அனிவாரியம், வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதற்கும் மேற்கொண்டு ஒரு நேரத்தை நீ எடுத்துட்டா அப்போ கேட்பார். புரியுறதா? இது இதுவும் இந்த முக்கிய கிரமம் அந்த நியாயம் மாதிரியே தானே இருக்கு. இதுவும் முக்கிய கிரமத்தை பாருங்க, பிரதான கிரமத்தை வச்சுட்டு நம்ம கேட்கிறோம். ஆனா இங்க பிரதான கிரமத்தை வச்சுட்டு இல்ல, அங்க கிரமத்தை முதல் அங்க கிரமம் எதுவோ அதை வச்சுட்டு 2வது அங்க கிரமத்தை நிர்ணயம் பண்றோம். வித்தியாசம். நான் எந்த நியாயத்தை சொல்றேன்னா, இந்த முதல்ல ஆக்னேய பாகம், அப்புறம் அக்னி சோமிய பாகம், அப்ப திருப்பி ஆக்னேய பாகம், அப்புறம் அக்னி சோமிய பாகம். அந்த துல்லிய என்னது ஏகதந்திர அது சமானமா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை.
அதே இப்போ 1வது போட்டுட்டு 10வது போட்டோம்னா அதுக்கப்புறம் திருப்பி 10வது ஆரம்பிச்சான்னா 10வதுக்கு அவன் வெயிட்டே பண்ணல, உடனே அவனுக்கு அடிச்சிருது, அவனுக்கு சீக்கிரமா ஆகுது. 1அவனுக்கு ரொம்ப காலம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த நியாயம் அப்படியே இருக்கு. அந்த தோஷம் அதே மாதிரிதான் இங்க வருது. எந்த அம்சத்துல இதுவும் அதுவும் வேறுபடுறதுன்னு கேட்டால், அங்க பிரதான கிரமத்தை வச்சுட்டு அங்க கிரமத்தை சொல்றோம், இங்க முதல் அங்க கிரமத்தை வச்சுட்டு 2வது அங்க கிரமத்தை நிர்ணயம் பண்றோம். இவ்வளவு வித்தியாசம். அதே ஒரு இது ஒன்னா, இது ஒரு வித்தியாசம் இருக்கா. இன்னொன்னு, அங்க பிரதானத்துடைய அங்கங்கள் கொஞ்சம் தான் இருக்கும், 2-3 தான் இருக்கும். இங்க அப்படி இல்லை, நிறைய அங்கங்கள் இருக்கும். இதத்தான் போன படிக்கும்போது கடைசி பங்கி பாருங்க, நான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன். பிரவருத்தி கிரமேஹி பகூனாம் அங்கானாம் பிரதான விப்ரகர்ஷாத். நிறைய இருக்கிறதுனால பிரதானத்துக்கும் அதுக்கும் நிறைய இடைவெளி வரும். முக்கிய கிரமேத்து சன்னிகர்ஷாத் அப்படி இல்லை, குறைச்சலாதான் வரும். வித்தியாசம் புரிஞ்சுதா? 2 வித்தியாசம் பார்த்துருக்கோம் முக்கிய கிரமத்துக்கும் இதுக்கும். முக்கிய கிரமம் பிரதான கிரமத்தை வச்சுட்டு அங்க கிரமத்தை நிர்ணயம் பண்றது. இங்க அப்படி இல்லை, அங்க கிரமத்தை வச்சுட்டு இன்னொரு அங்க கிரமத்தை நிர்ணயம் பண்றோம். அது ஒண்ணு. இன்னொன்னு, பிரதானத்துக்கு இதுக்கும் நிறைய இடைவெளி வரும். தச்ச ஏகஸ்ய உபாகரணம் விதாய அபரஸ்ய உபாகரணம் விதேயம். முதல்ல 1த்துக்கு பண்ணிட்டு 2வது இப்படி வரிசையா பண்ணிட்டே போனோம். ஏவம் நியோஜனாதிகம் அப்படி. ஏவம் சொன்ன என்ன அர்த்தம்? உபாகரணம் எந்த கிரமத்துல பண்ணினோமோ அதே கிரமத்தை நியோஜனமும் பண்ணணும். நியோஜனம் ஆதிக்கம் அப்படி. ததாச்ச பிராஜாபத்தியேஷு கஸ்மாச்சித் பசோஹோ ஆரம்பிய. முதல் அங்கத்தை அனுஷ்டிக்கும் பொழுது ஒன்றும் கணக்கு கிடையாது, எதுல இருந்து ஆரம்பிக்கலாம். கஸ்மாச்சித் பசோஹோ ஆரம்பிய ஏகம் சர்வத்திர அனுஷ்டாய த்விதீயாதி பதார்த்தா. 2வது பதார்த்தங்கள் தேனைவ கிரமேண அனுஷ்டேயா சஹ பிரவருத்தி கிரமஹ. சோயம் ஸ்ருத்யாதிபியா துர்பலஹா. இந்த பிரவருத்தி கிரமஹ மற்ற 5 பிரமாணங்களை காட்டில் துர்பலமானது. ததேவம் சங்கேபதா நிரூபிதா ஷட்வித கிரம நிரூபணேன பிரயோக விதிஹி. இதோட பிரயோக விதியானது முடிகிறது. பிரயோக விதிக்கு சககாரகமா இருக்கக்கூடியதான இந்த கிரமங்கள் 6த்தையும் இங்க நிரூபணம் பண்ணி கொடுத்திருக்கா. மேற்கொண்டு அதிகார விதிஹி அப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கரः குருதே ஜெய்மினி நஜே